ஓம் ஸ்ரீ துர்கா தேவி சரணம். ஓம் சர்வலோக மாதா சரணம். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. மேனேஜர் வந்து நான் ஆபீஸ்ல தங்க கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேச வந்தியாடா. இங்க உட்காந்துட்டு நம்ம படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். டேய் வரது, சும்மா இருடா. நம்ம மேனேஜராவது உன்னை வெளியில அனுப்புறதாது, நான் படம் வரைகிறது இருக்கட்டும். அந்த ஜோடியை பாடுறா. இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கே போயிட்டாங்க. ப்ளீஸ் ராமு, நான் ஒரு பட்டு போன மரம். உங்க காதல ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. என் வாழ்க்கையே நீதான் போவனா. என்னுடைய ஆசைகள் என்னன்னா உன்னை மறுபடியும் பூவோடையும் பொட்டோடையும் பாக்கணுங்கிறதா. தும்மல் என்ன போச்சுடா? நீ மறந்து இந்த ஜோடியை கெடுத்துட்டியாடா. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்ய. உங்களா தும்ப கூட விட மாட்டேங்கிறீங்களே. நிறுத்துறா. ஐம் சாரி. போது ரமேஷ், உன்னை தனிமையில சந்திக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன், நான் என்ன உன்னை கடிச்சு முழுங்கிட வைப்பற? முழுங்கிட்டா கூட பரவாயில்ல, எங்க முழுகாம இருக்க செஞ்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு. லலிதா என்ன சொல்ற? அன்னைக்கு நாம வரம்பு மீறி நடந்துகிட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரமேஷ். சே, இதுக்கா கவலைப்படுற? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. நீ தானே கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க. இன்னும் ஒரு மாசத்துல நான் ஊருக்கு போறேன். நம்ம கல்யாண விஷயமா என் சித்தி கிட்ட பேச போறேன். ஐயோ டைம் ஆயிடுச்சு, என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சா? என்னம்மா இது இப்படி உப்பு கறிக்குது? சாம்பார்ல உப்பு இல்லி போட்டியா? உப்பு சரியா தானமா போட்டேன். ஒருவேளை என் கண்ணீர் பட்டு உப்பு கறிக்குதோ என்னமோ.
அடுப்படியில உட்காந்துட்டு அழாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படி தினம் அழுது உடம்ப ஏமா கெடுத்துக்கிறேன். என் தலைவிதிய நினைச்சு அழுகுறேம்மா. ஒரே பொண்ணாச்சேன்னு உன்னை அருமை பெருமையா வளர்த்தேன், சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா நீயும் கழுத்துல தாலி என்ன 1 மணி நேரத்துல உன் புருஷனை பறி கொடுத்துட்டு வந்து நின்னுட்ட. அதை நினைச்சு இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? அப்பவாது உன் மனசு கரையாதான்னுதாம்மா பாக்குறேன். என்னமா சொல்ற? ஏமா, உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. நீ வேலை பாக்குற ஆபீஸ்ல யாரோ ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானாமே. எங்க காலத்துலதான் விதவைங்க கல்யாணத்தை ஆதரிக்கல, இந்த காலத்துலதான் விதவைங்க கல்யாணத்தை சமூகமே ஆதரிக்குதே. நீ ஏமா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அம்மா புவனா, உன்னை பூவோடையும் பொட்டோடையும் பாக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? பேரம் பேத்திய கொஞ்சம் பாக்கியமே எனக்கு கிடைக்காதா? ஏமா தயிர கூட்டிட்ட? கெட்டு போச்சுமா, போட்டு சாப்பிட முடியாதுமா. அந்த மாதிரிதாம்மா என் வாழ்க்கையும். இன்னொரு தடவை மணவரையில் நான் உட்கார முடியாது. ஒரு நாள் கூட புருஷன் கூட சேராத உன்னை திரிஞ்சு போன தயிரோட சேர்த்து வச்சு பேசாதம்மா. உன் மனச மாத்திக்கிட்டு உன்னை விரும்புற அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கமா. சாகும் போதாவது என்ன நிம்மதியா சாக விடுமா. இந்த 6 வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியலையே. என்னம்மா அது? போயா, 2 மழை மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க வக்கல்ல. நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? இல்லம்மா, மெட்ராஸ்ல எங்கேயுமே மல்லிகைப்பூ கிடைக்கல மல்லிகா. அதனாலதான் கனகாம்பரம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? மல்லிகைப்பூ வாசனை இல்லாம எனக்கு தூக்கமே வராதியா. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருமா, நாளைக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் மல்லிகா, ப்ளீஸ். எங்கே வர? உன் மடியில தலை வச்சு படுத்துக்கிறேம்மா. மடியிலையா? போய் மொட்டை மாடியில போய் படு. மா போயா போயா. வருது, சாப்பிடுறா டே. போதும் போதும் போதும்டா, இவ்வளவுதான் சாப்பிட முடியும். போதும், நல்லா சாப்பிடு. சாப்பிடுப்பா. வருது வடை எப்படி அசத்தலா இருக்குமே. ஆயுத பூஜைக்கு போட்டது. அடப்பாவி, அடுத்த ஆயுத பூஜை வரப்போகுது. இந்த வடையை சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுது? ஐயோ, ஐஸ்ல வச்சு எடுத்துட்டு வரேன். என்ன எல்லாரும் துண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒத்து நீ என்னத்துக்கு நின்னுக்கிற? வரதுக்கண்ணா, உனக்காக நானு பெசெல்லாம் பூண்டு ரசம் வச்சு தேங்காய் துவைய அரைச்சு அப்படியே சாதம் பெசஞ்சு கொண்டாந்துக்கிறேன். இப்ப சாப்பிடு. இதெல்லாம் வேணாம், மவுத்துக்கு ஆகாது. பொண்ணாத்தா, இது என்ன நியாயம்? நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம், எங்களுக்கு கிடையாதா? உங்களுக்கு கிடையாது. அப்ப நான் எடுத்துக்கிறேன். கைய வச்ச கல்லால் அடிக்கும். மேனேஜரே ஒன்னை சேர்த்துதான். ஏது இது கல்லு? தியாகு பொண்டாட்டி வச்சதா? நான் தான் வச்சத பாத்தேன்னு. இந்த நீயே துண்ணு, எரிக்க உனக்கு. சாப்பிடுமா? ஐயா, பழகிருச்சு. தண்ணி விடு. சாப்பிட்டுக்கண்ணே. எப்பாடி, எனக்கு ஒரு பேரன் இருந்தாங்கண்ணே. அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கணும்னு கனவு கண்டேன். அல்பாயுஸ்ல என்ன விட்டு போட்டாம்பா. அவன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா இந்நேரம் ஒன்ன மாதிரியே இருந்திருப்பான். அதனாலதான் கண்ணு இந்த கிழவிக்கு மேல பாசம். சாப்பிடு கண்ணு, சாப்பிடு. சாப்பிடுப்பா. ஆனு சாப்பிடு. வரது இப்படியே இருந்தா எப்படா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா. நீ எத்தனை பொண்ணை பாத்துட்ட? போடா, எனக்கு ஒரு பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டா, அக்கௌண்ட் சக்கரவர்த்தியோட அண்ணன் பொண்ணு ஹைதராபாத்ல வந்திருந்தாள். அவளை உனக்கு கட்டி கொடுக்க சொன்னாங்கல்ல, மாட்டேன்ட்ட. அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? பொண்ணாடாவ தண்ணி ஊத்தின நெருப்பு மாதிரி ஒரு கலர். வாயத்துறது சிரிக்காமலே அத்தனை பல்லு தெரியுது. உன்னை பாக்குறாளா என்ன பாக்குறாளான்னு புரிஞ்சுக்க முடியாத பார்வை. அவளை மனுஷன் கட்டுவானா? சரி, அந்த பொண்ணு வேணாம். வேற எந்த பொண்ணை நினைச்சு வச்சிருக்க? உன் இலக்கணப்படி அழகுன்னா என்ன? அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை கொஞ்சம் விவரிப்பா, கேப்போம். இது பாயிண்ட். இப்ப சொல்றேன் வா. அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தில் ஓரழகு, ஞானம் உள்ள கண்ணழகு, நானிலும் கண்ணழகு. அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தில் ஓரழகு, ஞானம் உள்ள கண்ணழகு, நானிலும் கண்ணழகு. என்னுடைய கற்பனையே வந்து நிற்கும் அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தின் ஓரழகு,
நாணம் உள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு என்னுடைய கற்பனையில் வந்து நிற்கும் வண்ணமயில் நீரோடையில் நீந்தும் செந்தாமரை மலர்தான் என முகம்தான் கொண்ட பெண் பாவைதான் மேல்வானிலே தோன்றும் மூன்றாம் பிறை உருவம் என அமையும் இளம் பூந்தோகைதான் இழைதான் மண்ணில் வந்த மின்னல் என்று ஆட நடைதான் மந்தம் வந்த தென்றல் என்று ஓட கண்டை நீரும் வண்ணமான கண்ணிரண்டில் கூடாதோ அம்மன் கோயில் பேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணம் உள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு என்னுடைய கற்பனையே வந்து நிற்கும் வண்ணமயில் மீனாட்சிதான் காஞ்சி காமாட்சிதான் மஞ்சள் தினம் பூசும் முகம் தெய்வீகம்தான் தென்னாடுதான் பேசும் கண்ணாடுதான் காக்கும் குணம் நாளும் அந்த பெண்ணோடுதான் அவள்தான் என்னோடுதான் மாலைதான் சூடு எங்கே அந்த பெண்தான் என்று தேடு என்னை தேடி சிந்து மாடி சொப்பனத்தில் வந்தாடே அம்மன் கோயில் பேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணம் உள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு என்னுடைய கற்பனையிலே வந்து நிற்கும் வண்ணமயில் அம்மன் கோயில் பேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணம் உள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு ஏண்டா வருது இதே மாதிரி பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணிக்குவியா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உலகத்துல என்னடா, எங்க கிராமத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. உண்மையா சொல்றேன்? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. 6 மாசத்துக்கு முன்னாடி கூட போனேன், கல்யாணம் ஆகல. டேய் சத்தியமா சொல்றேன்டா, இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கு. சொன்ன மாதிரியே தட்டி எடுத்துட்டேன் பாத்தியா ராணிய? ஆமா, தீட்டுக்கட்டு ராணியை தான் தட்டி தட்டி எடுப்ப. நீ சொந்த ராணிய விட்டு வச்சிருக்கிய. என்னடா சொன்ன? அண்ணே சுந்தரிய சொல்றானே, அது வர்றா பாருங்க சுந்தரி, இளவரசி மாதிரி. சுந்தரி கோயிலுக்கா போயிட்டு வர? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டியா? இப்படி ஒரு ஆசை வச்சிருக்கியா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளு. இப்ப வழிய விடு. ஓடி போ, எவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பாத்துறேன்.
கொள்ளு சாப்பிட்டியா? உனக்கு தின்னியா? தண்ணி குடிச்சியா? இப்ப எனக்கு பால் கொடு. வாங்க வேலாயுதம் புள்ள, எப்ப வந்தீங்க? அப்பா. வாமா சுந்தரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டியா? இந்தம்மா இந்த பாலை எடுத்துட்டு போய் எனக்கும் வேலாயுதம் பிள்ளைக்கும் கள்ளி சொட்டு மாதிரி 2 கோலை காப்பி கொண்டா. அட காபி கிடக்கட்டும் பரசவம் பிள்ளை. எத்தனை நாளைக்கு தான் பொண்ணை இப்படி அடப்பம் கட்டி வீட்டுல வச்சிருக்க போறீங்க? காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா பேரம் பேத்திய கொஞ்சலாம் இல்லையா? இந்த மாரிமுத்து பைய கட்டினா சுந்தரித்தையும் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறேன். பேசாம சுந்தரி அந்த மாரிமுத்து பையலுக்கே கட்டி கொடுத்துட வேண்டியதானே? யோ, பொழுதன்னைக்கு புளிய மரத்தடியில உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்க பொறுக்கி பையன், அனாத பையன், அவனுக்கா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ற நீ? இதோ பாரியா வேலாயுதம் புள்ள, இனிமே இங்க நின்னு என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுன வீணா உதப்பட்டே சாவ. ஓடியா, இந்த சுடுக கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா ஓடியா. அப்பாடா. வேலாயுதம் புள்ள, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவளை எப்பேற்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத பத்தி ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கேன்யா. ஏன்டா ஆபீஸ் லேட்டு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். டேய், என்னடா நெத்தியில பிளாஸ்டர்? நேத்து ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனட்டா, என் பொண்டாட்டி பூரி போட்டுக்கிட்டு இருந்தா. மல்லிகைப்பூ எங்கயான்னா கிடைக்கலடே. என்ன பூரி கட்டை திருப்பிடா, மண்டை கிழிச்சிடுச்சு. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு சண்டை தீராதே. டேய், வரதராஜன் எங்கடா சீட்ல காணா? அவன் இன்னும் வரல. என்னடா உளர்ற? அவன் என்ன அம்பத்தூர்ல இருந்தோ பாடியில இருந்தா வர்றான்? ஆபீஸ்ல தானே தங்கியிருக்கான். இவ்வளவு நேரமா போச்சே. இருடா, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். வரது மணி 12க்கு மேல ஆகுது, தலையை போத்துட்டு தூங்கிட்டு இருக்க. டேய், ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்குதே. தியாகு, ராமு, லலிதா, எல்லாரும் வாங்க. வரதுக்கு உடம்பு சரியில்லை, வாங்க. என்னப்பா என்ன? வரதுக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. வரதராஜனுக்கு என்ன என்னன்னு தெரியல. வரதுக்கு என்னடாச்சு? என்னடாச்சு? இப்படி கொதிக்குது. வருது. பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறியா? தூக்குங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போலாம். தூக்கு. என்ன இது? என்ன மேனேஜரு, இன்னத்துக்கு இம்மா பெரிய அட்டையை கட்டிக்கிட்டு தூங்குது? கழுதையோ குதிரையோ குட்டையோ நட்டையோ காலா காலத்துல ஒரு கட்டையை கட்டி போட்டுன்றது. இல்லாட்டி இந்த மாதிரிதான் ஒரு அட்டையை கட்டி பெண்ணாத்தின்னு கிடக்கணும். அப்படி அவசரப்பட்டு ஒரு கட்டையை கட்டிக்கிட்டனாலதான் தினமும் பூரி கட்டையில அடி வாங்குறேன். அப்பா வலிக்குது. உன் சோக கதையை யாரு கேட்டா? கம்முனு கடை. ஏன்பா மூர்த்தி, வரதுதான் உன் தோஸ்தாச்சே. யார் இந்த பொண்ணு? பொண்ணாத்தா, வரது நேத்து என் வீட்டுக்கு வந்தான். தனக்கு வரப்போற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு என்கிட்ட சொன்னான். இதுதான் நடந்தது. அவன் மனசுல இருக்க பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்ல போய் அத நான் வரைய போய் இப்படி ஒரு உருவம் வந்துச்சு. இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கான்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆஹா, இதான் சமாச்சாரமா? அதான் தம்பியா பிள்ளைக்கு சொரம். இது சாதாரண சொரம் இல்லையா, காதல் சொரம். சும்மா சொல்லப்படாது. பொண்ணு சக்கராகுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்பா மூர்த்தி, பொண்ணுதான் உன் கிராமத்து பொண்ணுன்றிய, அப்பால என்ன வரதராசனை எடுத்துக்கிட்டு போய் பொண்ணை பார்த்து கண்ணாலத்தை முடிக்க வேண்டியதானே? அதை விட என்ன வெட்டி முடிக்கிறீங்க? கரெக்ட் பொண்ணாத்தா. வரதராஜன் பொண்ணை பாக்கணும்னா நான் தான் கூட போகணும். எனக்கு லீவு கிடையாது. மேனேஜரும் முசுடு. நான் என்ன பண்றது? இப்ப என்ன உனக்கு லீவு தானே வேணும்? கம்மன் கடை ஆற பார்த்து முசுடுன்ற நீ. ஐயா மேனேஜர் தங்கப்பா. என்ன மேனேஜர், நம்ம வரது கண்ணால முக்கியமா ஆபீஸ் முக்கியமா? சத்தியமா வரதராஜ கல்யாணம் தான் முக்கியம். லீவ் சாங்ஷன் வித் டபுள் பே. வாடா, வைக்கப்படாம வா. ஐயா. யாரு? அவதான். நான் தான் கருமாத்தூர் சிவங்காலமாய மூர்த்தி, பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். அப்பா இல்லையா? கொய்யா தோப்புக்கு போயிருக்காரு. வரதராஜா, நீ இங்கே இரு. கொய்யா தோப்புக்கு போய் பரமசிவம் பிள்ளை கூட்டி வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறேன்? ஜாட மாடைய பொண்ணை பாத்துக்கிட்டு. அப்படிங்கிற? ஆமாங்கிற. வணக்கம். அடடே வணக்கம். தம்பி எப்ப பட்டணத்துல இருந்து வந்தாப்ல? இப்பதான் வந்துகிட்டே இருக்கோம். என்ன விஷயம்? பரமசிவம் பொண்ண என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? இது பரமசிவம் பிள்ளைக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா கொய்யா தோப்பு இருக்க அவர் காதலே விழுந்துரும். பையன் எங்கேயே இருக்கட்டும், நான் போய் அவரை கூட்டிட்டு வர்றேன். இருட்டு. ஐயோ,
தம்பி நீதான் பரமசிவம் பிள்ளை பொண்ணு பையனா? ஆமா. கலக்கல போடு. எந்திரி. எதுக்கு? அட எந்திரியா. நட. எங்க? இப்படி நடையா. வாயா. கையை நீட்டு. இந்த கையை நீட்டு. எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்ணீங்க? இல்ல பரமசிவம் பிள்ளை பொண்ணை பார்க்க வந்தியே, நீ நல்லா ஒசரமா இருக்கியா, நொண்டாம நடக்கிறியா, ஒவ்வொரு கையிலயும் 5 விரல் இருக்கான்னு சரி பார்த்தேன். எல்லாம் சரியா இருக்கு. இத போய் நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்ப நான் இங்க உட்காரலாமா? உட்காரு உட்காரு. ஏனத்த நீயே ஒரு வில்ல, உனக்கு பட்டணத்துல ஒரு வில்லனா? அவன் இந்த வழியா தானடா போகணும். அவன் பஸ்ல போறானா பரலோகத்துக்கு போறானான்னு பாரு. ஓடுற. ஐயா நான் சொல்லல, உங்க பொண்ணு பார்க்க என் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு. இவன் தான். வணக்கம். நல்லா இருப்பா. பேரு வரதராஜன். என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறான். மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அதெல்லாம் சரி தம்பி. கோடை மழை பெஞ்சா மாதிரி இப்படி திடுதிப்புன்னு அழைச்சிட்டு வந்து பொண்ணை பார்க்கணும்னா எப்படி? அது ஒண்ணும் இல்லைங்க, திடீர்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சு. உங்க பொண்ணை பத்தி சொன்னேன். சரி அப்படியே ஊர்ல போய் பாத்துட்டு வந்துருவோமேனு தான். அதான். என்ன தம்பி ஒரு மாதிரி வெலவெலத்து இருக்கு? சும்மா அத பொண்ணை பாக்குறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து 450 கிலோமீட்டர் வந்திருக்கான். இன்னும் பொண்ணை பாக்கலையே, அதான் ஒரு ஆர்வம், துடிப்பு. பாத்துட்டா போச்சு. பொண்ணை ராணி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். ராணி, பட்டணத்து தம்பிங்களுக்கு 2 கோவலை காப்பி கொண்டாமா. நீ உள்ள போமா ராணி. தம்பிங்களா, நீங்க காப்பியை சாப்பிடுங்க. நான் கொல்லை பக்கம் போய் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வந்துடுறேன். கண்டபடி வரைஞ்சிட்டு ஒன்னடா இது? இல்லடா, 6 மாசம் முன்னாடி பாக்குறப்ப அழகா இருந்தா, எப்படி இப்படி மாறினான்னு தெரியலையே. ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் ஐயா அட என்ன தம்பி இது? காப்பியை குடிக்க கொடுத்தா கொட்டி இருக்கீங்க. பரவாயில்ல சார், நாங்க போறோம். இருங்க இருங்க, எங்க போறீங்க? வந்துங்க, உங்க பொண்ணு காட்டுறேன். காட்டுறீங்களா? அப்ப இப்ப வந்தது ராணி எங்க வீட்டு வேலைக்காரி. அப்படியா? கொந்துங்க கொந்துங்க. திரிபுர யோக சுந்தரி வாமா. வாமா சுந்தரி, வா வா. என்ன பாக்குற? உன்னை பார்க்க வந்த பையனை பாரு. தம்பி நீயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? சரிம்மா, நீ உள்ள போ. வெக்கம். மூர்த்தி, பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பொண்ணுன்னா இது பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது. தத்ரூபமா இவ்வளவு வரைஞ்சிருக்கேன். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு எப்படியாவது இவ்வளவு கல்யாணம் பண்ணுவே. என்னம்மா சுந்தரி, பையனை பிடிச்சிருக்கா? உன்னதாமா கேக்குறேன், பிடிச்சிருக்கா? என்னம்மா ஒண்ணு சொல்லாம போற? ஓஹோ, பச்சை கொடி காட்டிட்டு போறியா? அசத்திடுறேன். தம்பிங்களா, உங்களுக்கு ராஜ யோகம் தான். ஐயா, பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மத்த விஷயங்கள்லாம் பேசிடுவோம். சார் நான் இருப்பா, முதல்ல நான் சொல்றேன். மூர்த்தி, உனக்கே தெரியும், என் பொண்ணு பிறந்த உடனே என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. எனக்குன்னு சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. என் பொண்டாட்டி வகையிலையும் உறவு முறைகளே கிடையாது. இந்த 19 வருஷமா நானும் என் பொண்ணு தனிமையிலேயே வாடி இருக்கோம்பா. சொந்த பந்தம்னா என்னன்னே தெரியாம என் பொண்ணை வளர்த்துட்டேன். கேவலம் ஒரு தலைவலி வந்தா கூட 10 போட்டு விடுறதுக்கு 3வது மனுஷால தேட வேண்டி இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுத்துப்பட்ட கிராமத்துல இருந்து மிட்டா மிராசுதாரெல்லாம் என் பொண்ணை கேட்டு வந்தாங்க. நான் என் பொண்ணை கொடுக்கல. ஏன் தெரியுமோ? இப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்குள்ள ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? அவ வாழ போற இடத்துல மாப்பிள்ளைக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கணும். அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான்னு ஒரு பெரிய குடும்பமா இருக்கணும். அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என் பொண்ணை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்துலதான் என் பொண்ணை கொடுக்கணுங்கிற தீர்மானத்தோட நான் இருக்கேன். இப்ப சொல்லு வரதராஜா, உன் குடும்பம் எப்படி?
நான் வந்து சும்மாரா. ஐயா, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுன்றது பொய். கல்யாணம் சூலமங்கலம் கிராமத்துல இந்த வீட்டுலதான் நிச்சயிக்கப்படுது. என்ன தம்பி சொல்ற? சார், எப்படிப்பட்ட குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட குடும்பம் தான் சார் வரதராஜ குடும்பம். சும்மாரா சார், வரதராஜ குடும்பம் பெரிய குடும்பம் சார். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமன், மச்சான், குழந்தையா அவன் குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் மொத்தம் 16 பேர். அவ்வளவு ஏன் சார், அவன் குடும்பத்தை வச்சு ஒரு பெரிய ஆபீஸே நடத்தலாம். அப்படியா? கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மூர்த்தி. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. வரதராஜா, நான் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய குடும்பமும் உனக்கு இருக்கு. அதனால நீ என்ன பண்றன்னா உடனடியா உன் சொந்தக்காரங்களை எல்லாம் இங்க வரவழைக்கிற. சொந்தக்காரங்களா? அது அது முடியாதுங்க. ஏன்பா? அவங்க எல்லாம் வரணும்னா ஒரு ரயிலே வேணுமே. ஓஹோ, அப்ப இப்படி பண்ணுவோம். ஏன் பொண்ணை அழைச்சுக்கிட்டு நான் வரதராஜன் குடும்பத்துக்கு போறேன். அங்க ஒரு 15 நாள் தங்குறேன். இவன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா, என் பொண்ணு அவங்க எப்படி எல்லாம் நடத்துறாங்க, இதையெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என் மனசுக்கு பிடிச்சா 16வது நாள் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம். அது முடியாதுங்க. என்னப்பா எதை சொன்னாலும் முடியாது முடியாதுங்க. எல்லாரையும் நாங்க செட்டப் பண்ண வேணாமா? செட்டப்பா என்னப்பா? அது கோடை விடுமுறைக்கு எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் தந்தி அடிக்கிறேன். நீங்களும் உங்க மகளும் பரப்பிட்டு வாங்க. அப்படியா சொல்றேன்? சரி, அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. போயிருவோம். வர்றாங்க. மறக்காம தந்தி போடுங்க. வேண்டாம், உனக்கே தெரியும் நான் ஒரு அனாதைன்னு. எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு போய் சொல்லிருக்கேன். டேய், 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க. நாம என்ன ஒரே ஒரு பொய்யத்தானே சொல்லியிருக்கோம். நீ ஏன்டா அனாதைன்னு ஃபீல் பண்ற? நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான். மேனேஜர் ரகுமான் இருக்காரு, அவரை மாமான்னு சொல்ற. நம்ம சக்கரவர்த்தி இருக்காருல, அவர் என்னன்னு சொல்ற? பெரியப்பான்னு சொல்ற. இப்படி நம்ம ஆபீஸ் சாப்பிடு சாப்பிடு. போதும் போதும். போதுமா? எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லிருக்க. குறைஞ்சது 10 அல்வாவாவது சாப்பிடணும். நானா இருந்தா ஒரே வாயிலே 3 அல்வா தின்னுடும். வாயா அது அலிபாபா குகை மாதிரி 40 குதிரை போகும்போது இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு சமையல் ரூம் சாட்டி நானு முந்திரி பருப்பு, கடல பருப்பு, தோரம் பருப்பு திருடு போகாம பாத்துட்டேன். பருப்பை தவிர மத்ததெல்லாம் திருடு போனா விட்டுருவியா? வரதுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் நடக்க போகுதுன்னா சாதாரண விஷயமா? ஒரு விழாவே கொண்டாடணும். பொண்ணுக்கு அலங்கார சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நான் தான் பாத்துக்குவேன். నేను ఏమి செய்யட்டும்? அம்மியும் குழவையும் எடுத்து இடி. அப்பளத்துக்கு மாவு இடின்னு. சரி, நீர் ஏమి செய்ய போறீங்க? முதலிரவுக்கே நான் தான் ஏற்பாடு பண்ண போறேன். அதெல்லாம் சரி. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம்
அவ்வளவு சுலபமா நடக்காது. ஏன்? இந்த கல்யாணத்துல ஒரு சிக்கல் இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சிக்கல் வரும். கல்யாணத்துக்கு முன்னாலே வா. அப்படி என்ன சிக்கல்? இது விக்கல். அவர் சொல்றது சிக்கல். அதாவது நாமெல்லாம் மனசு வச்சாதான் வரதராஜனோட கல்யாணமே நடக்கும். என்ன புதிர் போடுற? பொண்ணோட அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கணுமா. பையனுக்கு தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, அண்ணன், தங்கச்சி, அக்கா இப்படி நிறைய சொந்தக்காரங்க இருக்கணுமா. அப்படிப்பட்ட இடத்துல தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நானும் அனாதை. ஏன்டா வருத்தப்படுற? இந்த கல்யாணம் நடக்கும்டா. இந்த பாருங்க, உங்களை எல்லாம் மனசுல வச்சுதான் பொண்ணோட அப்பா கிட்ட வரதராஜனுக்கு பெரிய குடும்பம் இருக்கு, அவனுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கான்னு பொய் சொல்லிட்டேன். அவர் என்னடானா என் பொண்ணோட புறப்பட்டு நான் வருவேன், வரதராஜன் குடும்பத்தோட 15 நாள் பழகுவேன், அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டாரு. சோ நீங்க எல்லாம் மனசு வச்சாத்தா வரதராஜன் கல்யாணம் நடக்கும். மூர்த்தி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சாதாரணமா ஆபீஸ் வேலை உங்களுக்கு புரியாது, இதுல நீங்க எல்லாம் வேற மேனேஜர், ஒரு சின்ன விஷயத்து கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. மூர்த்தி, எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லேன். நாமெல்லாம் 15 நாளைக்கு ஒரு இடத்துல தங்கி ஒரு குடும்பமா நடிச்சு பொண்ணோட அப்பாவை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தணும். இந்த விஷயம் பொண்ணோட அப்பா தெரிஞ்சிருச்சுன்னா ஒம்பாயிடும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். பொண்ணோட கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அவங்க அப்பாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் பொண்ணோட வாழ்க்கையாச்சே, போன போதுன்னு விட்டுட்டு போயிருவாரு. அதனால நாம எல்லாரும் ஒரு 15 நாளைக்கு வரதராஜனுக்கு சொந்தக்காரனா நடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துறோம். லலிதா, நீ என்னமா சொல்ற? வரதண்ணா, நான் கண்டிப்பா வரேன். இந்த ஹாஸ்டல்ல சுதந்திரமாவே இருக்க முடியறதில்ல. இந்த சாக்க வச்சாவது ரமேஷ் அடிக்கடி பார்க்கலாம். என்ன பெரியப்பா வந்துடுவீங்கல்ல? யாரு வந்தாலும் வரலனாலும் நான் வர்றேன். மீர் ஒஸ்தாரா? ஒஸ்தானா? இல்ல ஒஸ்தார். வருது. உனக்கு கல்யாணம்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானும் ஒரு இளம் விதவை, வீட்லயும் வயசான அம்மா, அவங்கள தனியா விட்டுட்டு 15 நாள் நான் வந்து இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். வருது, ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காத. வருது, தப்பா எடுத்துக்காத. எப்ப போனா வரல அப்படின்ட்டாலோ நானும் வரல. வருது, கவலையே படாத. இவங்க போனா என்ன, நாங்க இல்லையா? கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சிடறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடும்பத்துல மொத்தம் 16 பேர் இருக்காங்க, நீங்க போய் சொல்லிருக்கான். இவங்க எல்லாம் வராதனால உன் கல்யாணம் நின்னு போயிடாது. எல்லாரும் உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் வருவாங்க, நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். வா தம்பி, நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். புவனா எல்லா விஷயத்தையும் சொன்னா. உட்காருங்க. எப்ப தம்பி கல்யாணம்? போனாவை அக்காவை நடிக்க நீங்க அனுப்பி வச்சாதான் என் கல்யாணம் நடக்கும். புவனாதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவ உதவியா உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. புவனாவை தாராளமா அழைச்சிட்டு போ. அம்மா, உங்களை தனியா விட்டு நான் எப்படிமா? நானே உன்னை தனியா விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. ஆமாம்மா, பக்கத்து விட்டு விசாலாட்சி கூட காசி ராமேஸ்வரம் போறேம்மா. வர்றதுக்கு 20 நாள் ஆகும். உட்கார்ந்த இடத்துல ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் வேண்டி பார்த்தேன், அவங்க காதலே விழல. அதனால இப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் நேர்ல போய் வேண்டிக்கலான்னு போறேம்மா. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள போனா மனசு மாறிடுவான். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு. வருது, பாத்தியாடா, வரமாட்டேன் சொன்னாங்களா, வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேனேஜர் இந்த ஃபைல உன்னை பார்க்க சொன்னாரு. ராமு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் சொந்தக்காரிய நடிக்க போனா சம்மதிச்சுட்டா. புவனா சம்மதிச்சிட்டாளா? வருது, நானும் வரேன்டா. டேய் மூர்த்தி, நான் நல்லா நடிப்பேன்டா, நானும் வரேன்டா. டேய் நீ கண்டிப்பா வருவேன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன வேஷம்ன்றதையே தீர்மானிச்சிட்டோம். அப்படியா? தேங்க்யூடா, தேங்க்யூ ரமேஷ்ரா. ஓகேயா? வரது, எல்லா மேட்ரு ஓகே ஆயிருச்சு. இனிமே நாம தங்கறதுக்கு வீடு பிடிக்கணும். பணம் எவ்வளவு வச்சிருக்க? இதுல ஒரு செங்கல் கூட வாங்க முடியாதா? பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்க? 25,000 ரூபாய் இருக்கு. முதல்ல அதை எடுத்து என்கிட்ட கொடு. விளையாடுறியா? அது என் கல்யாண செலவு வச்சிருக்கேன். ஏன்னா நாடகத்தை ஒழுங்கா நடத்தினா தானே கல்யாணத்தை நடத்த முடியும். செக் புக் எடு, கையெழுத்து போட்டு கொடுறா. நான் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க வர்றேன். முதல் வேலையா நாம 2 பேரும் வீடு பார்க்க போறோம். ஓகே? ஓகே. இது வீடு, இது ஓனர். 3000 ரூபாய் வாடகை, 3 மாசம் அட்வான்ஸ். ஐயோ, 3000 ரூபாவா? ரொம்ப அதிகம் சார். எங்களுக்கு வீடு 15 நாளைக்கு தான் தேவை. கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. 15 நாளைக்கு வீடா? இது என்ன லாஜா? இல்ல போ போ. யோ, கஞ்ச பிஸ்னாரி, இவங்கள விட்டா இந்த வீட்டுக்கு எந்த மடியும் வர மாட்டாங்கய்யா. சரிங்க, 15 நாளைக்கு வீட்டை எடுத்துங்க. ஆனா 1 மாசம் வாடகை கொடுத்துணும். ஏங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக வீடு எடுக்கிறோம். இது ராசியான வீடா? இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க வசதியா வாழ்ந்தாங்களா? என்னங்க இப்படி கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தவங்க பெரிய தொழிலதிபதி.
அமோகமா தொழில் இருந்த வீடுங்குது. ஆந்திரா இருக்கு, கேரளா இருக்கு, மைசூர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அத கூட்டிட்டு போங்கப்பா. அப்படி ஒரு சுபிட்சமான வீடு இது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு ஒதுக்குப்புறமா இருக்கேன். திருட்டு பயம் ஒண்ணும் இல்லையே. திருட்டு பயமா? பயப்படவே பயப்படாதீங்க. 24 மணி நேரமும் போலீஸ் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். உன் வயசு என்ன? 53ங்க. 53. இந்த வயசுல உனக்கு இது தேவைதானா? நான் தலைவிங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான வீடு இது. வீடனா இப்படித்தான் இருக்கணும். பிடிங்க அட்வான்ஸ். எல்லாரும் சொந்தக்காரங்களா நடிக்கிறத பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன், யாரும் ஆபீஸுக்கு லீவ் போடக்கூடாது. ஆமா. என்னடா இது, பரமசிவம் வராருன்னு தந்தி வந்துருச்சு, இன்னும் நம்ம ஆட்கள் காணோம். வருவாங்கடா, மணி 7 தானே ஆகுது, கொஞ்சம் பொறு. லில்லி லில்லி எவ்வளவு கொடுக்கணும்? 5 ரூபாய். வருது 5 ரூபாய் குடுத்துரு. ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் உள்ள போங்க. ஆண்டி, இன்னில இருந்து நீங்க எனக்கு அத்தை, ஞாபகம் வச்சுங்க. நீங்க போயிட்டாங்க. பாவமா இருக்கியா? அதனால உனக்கு பொண்டாட்டியா நடிக்க வச்சுக்கிறேன். கதையா மாத்தாத. நீ எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வேண்டாம், இன்னொருத்துக்கு நீ பொண்டாட்டியா நடிக்க. யாருக்கா இருந்தா இன்னாயா? என் கண்டிஷன் எல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. டெய்லி 100 ரூபாய் சம்பளம், 6 மணிக்கு மேல டபுள் பேட்டா, காலையில பெட் காபி, மத்தியானத்துல 2 இளநீர், சாயங்காலம் ஸ்வீட்டோட டிஃபன், ராத்திரி பாதாம் பால், அப்பப்ப ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடுத்துடணும். அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டேன். கொடுத்துடுறா. என்ன பணத்தை இந்தமா நாளைக்கு காலை சரியா 7 மணிக்கு வந்துடும். தூக்கம் போச்சிடி கும்பா. நடிக்க வந்தவதானே, தனியாதான் இருக்கிறா. அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன? லேசா அசைச்சு பாப்போம். அசஞ்சா அசத்திரும். அப்பா சிலுக்கு புக்கா புக்கா சிலுக்கு. மாமா சுந்தரி வா. எல்லாரும் இருக்கீங்களா? சுந்தரி, முத பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா கருவாடு மொச்சக்கட்டையும் போட்டு வச்சு கோயம்பு மாதிரி உன் வாழ்க்கை மனமா இருக்கணும். என்ன இஸ்கிற? ஏன் நான் வாழ்த்தப்படாதா? நீ நல்லா இருமா. என்னப்பா, என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம்? அது என் பொண்ணுக்கு பிறந்த நாள். இந்தாங்க, இனிப்பு எடுத்துக்கங்க. அதான் பறி உருண்டையா? அதான் எல்லாரும் எடுங்கப்பா. ஒண்ணு எடு. ஒண்ணுதான் எடுக்கணும். ஒண்ணே மெதுவா எடுக்கிறீங்க, எடுங்களேன் ஐயா. ஒண்ணு எடுத்தா 2 எடுக்கிறா. எல்லாரும் உருண்டையா தின்னுகிட்டு இருங்க. நான் கோவிலுக்கு போய் சுந்தரி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். வாமா சுந்தரி. என்னப்பா மருந்துக்கண்ணா, நீ கண்ணால பண்ணிக்க போற பொண்ணுக்கு பிறந்த நாள். எங்களுக்கு எல்லாம் வெறும் பொறி உருண்டு தானா? பாட்டி கிட்டி கிடையாதா? என்ன பாட்டி பாக்குற? அதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக. ஆரம்பமானது 20 வயசு, இந்நாள் அதற்காக. ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக. ஆரம்பமானது 20 வயசு, இந்நாள் அதற்காக. நீதான் பிறந்த நாள் பார்த்து தாத்தா தந்தே நல்வாழ்த்து. நீ வீசட்டும் ஆனந்த பூங்காப்பு. ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக. ஆரம்பமானது 20 வயசு, இந்நாள் அதற்காக. மல்லிகை பூவோடு அல்வாதான் மனைவிக்கு வாங்கி தந்தால்தான் தாரம் வீட்டுல தங்கிடுவா, இல்லையே கம்பியில் நீட்டிடுவா.
பார்த்துக்க நீ இந்த அப்பாவத்தான் கணக்குகள் போட்டவ தப்பாகத்தான் நீ இங்க எப்பவா அம்மாக்குள்ள அப்பன போல ஒரு முட்டாளில கூட்டு குடும்பம் கொடுத்திடும் இன்பம் நான் பெற்ற மகளே கேட்டுக்கடி வீட்டுக்கு அழகு சேர்ப்பது உறவு காதுல நீ இத போட்டுக்கடி ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக ஆரம்பமானது 20 வயசு இந்நாள் அதற்காக ஏண்டி போ சோத்து கடை சாயங்கள் வெளித்திடும் சுந்தரி பல்லாண்டு ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக ஆரம்பமானது 20 வயசு இந்நாள் அதற்காக ஓ இத்தனை சொந்தமும் சேரத்தான் நான் பட்ட பாடுகள் கூறத்தான் வம்புகள் வந்திடு வரதப்பா பேசுவதேண்டா படுத்தப்பா சொப்பன சுந்தரி வந்தாளப்பா ஜாடை சம்மதம் வந்தாளப்பா மாலையில் போடுற நாள் பார்த்துதான் மாலையில் நடப்படையில் போட்டுதான் இந்த நேரம் நான் கொண்ட தாரம் நாட்டியம் நாடகம் தேவையில்லை ஆடுற காலும் பேசுற வாயும் நாம் பெற்ற பொண்ணுக்கு என்றும் இல்லை ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக ஆரம்பமானது 20 வயசு இந்நாள் அதற்காக பாடங்க சொல்வேன் இப்போது பாட்டியில் சொல்ல தட்டாது நீதான் பிறந்த நாள் பார்த்து தாத்தா தந்தே நல்வாழ்த்து ஆனந்த பூங்காத்து சட்டும் ஆனந்த பூங்காத்து சட்டும் ஆனந்த பூங்காத்து வெஜிடபிள் பிரியாணி ஆமாமா சார். என்னடா அரிசி தீர்ந்து போச்சு, வாங்கி கொடுத்தா தான் நாளையில இருந்து சாப்பாடு. டேய், அரிசி தீர்ந்து போச்சுன்னு என்கிட்ட ஏன்டா சொல்ற? வரதராஜன் கிட்ட சொன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு போறான். ஓகே சார். நம்ம என்ன கண்டிஷன்ல இங்க வந்துரும்? எல்லா செலவையும் வரதராஜ ஏத்துக்கிற கண்டிஷன் தானே. அத்தை விட்டுட்டு நம்ம கிட்ட அரிசி என்ன இங்க குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல அரிசி 5000 வாங்குறதா சம்பா வாங்குறதா பேசிட்டு இருக்கோம். சம்பாவே வாங்குங்க. ஏன்? எனக்கு 5000 ஒத்துக்காது. அப்ப 5000 வாங்கிடுவோம். யாருமா நீ பெட்டியோட வந்திருக்க? தியாகு இருக்காரா? இதோ இருக்காரே தியாகு. அம்மாவா? டேய் வருது டேய். வாடா. என்னங்க, நான் தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா இது கோச்சுக்கிட்டு போனதுன்னு அந்த பொம்பளை சொல்லுது? உன் பிள்ளைங்க என்னடான்னா ஆயா மாதிரி இருக்கிறது அம்மாவை போய் அம்மான்னு கட்டி புடிச்சுக்குதுங்க. என்ன இதெல்லாம் வருது? ஆயாவே தான். எப்படி மாமா இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆயாவா? என்னையா இது? ஏய் கம்முனு இரு. இது இப்படித்தான். ஒண்ணும் இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க இவகிட்ட தான் வளருது. அதான் தான் குழந்தைங்க அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்ப உண்மையான அம்மாவை ஆயா ஆயான்னு கூப்பிடும். வேற ஒண்ணும் தப்பு தண்டா இல்லையே. ஏதாவது இருந்தா சொல்லு, சுருள் கத்தி எடுத்து சொருவி போடுறேன். உணர்ச்சி சாப்பிடாதீங்க மாமா, நீங்க போய் உட்காருங்க. உட்காருங்க. சரி, உள்ள அழைச்சிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுப்பா. ஆயா பாமா, ஆயா பாமா. என்ன ஓமா, இந்த இடத்துல சம்பந்தம் நிச்சயமாக்கி சீக்கிரத்துல உன் கல்யாணமும் நடந்து நீ புருஷனோட சந்தோஷமா வாழணும். இதத்தான் நான் துர்கை அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். வருது இப்படி வா. என்ன மாமா, மணி 9 ஆகுது. நாங்கெல்லாம் என்ன கண்டிஷன்ல இங்க வந்திருக்கோம்? எல்லாரையும் முதல்ல ஆபீஸ்க்கு அனுப்பா. அப்பா இன்னும் குறைஞ்சது 15 நாளைக்கு ஆபீஸுக்கு லேட்டா எவனும் வரமாட்டான். பரமசிவம் பிள்ளை, என்ன நாங்க பேசிட்டு இருந்தது உங்க காதுல ஒண்ணும் இல்லையே? இல்லையே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? வந்து சொல்றேன்.
இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். கிளம்புங்க கிளம்புங்க. மாமா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வா தம்பி. டாடா. உனக்கு என்னமா ரமேஷ் இருக்கான், சிங்கிள் மேன், பைக்ல ஏறினா நேரா ஆபீஸ்ல வேணா டிராப் பண்ணிடுறான். என் பாடு தான் பெரும்பாடு. பஸ்ல போனோம், கொஞ்சம் அசந்தா கூவத்துல தள்ளி விட்டுறானுங்க. லலிதா எங்க அப்படி போற? என் கூட ஆபீஸ் வரலையா? இன்னைக்கு ஆபீஸ் வரல, ரமேஷ் கூட வெளியே போறேன். ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறீங்களா? முடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா சொல்றேன். வா. வா. ஏன்யா என்னய்யா இந்த பங்களாவுக்கு ஒரு புது பார்ட்டி வந்திருக்கையோ? புது பார்ட்டியா? இப்பதான் ஒரு பார்ட்டி புடிச்சு உள்ள போட்டு அமுக்கிட்டு வந்திருக்கிறோம். அதுக்குள்ள இன்னொரு பார்ட்டியா? வாயா போய் மடக்குமா. இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் விட்டு வைப்போம். தொழில் நல்லா சூடு பிடிக்கட்டும், அப்புறமா வந்து ஒரே அமுத்திடுவோம். ராமு பிடிச்சாலும் பிடிச்ச ஒரு அருமையான சமையல்காரன் ஓமப்புடி ஜெகதீசன் டாப்பு. நேத்து ஒரு ரசம் வச்சிருந்தா பாருங்க, பரமசிவம் பிள்ளை ஊத்தி ஊத்தி உறிஞ்சினாரே. சுந்தரி கூட அப்படிதான். மணி ஒன்னா இல்ல, இன்னும் பொண்ணாத்தா சாப்பாடு கொண்டு வரல. வரதா மாட்டிக்கிட்டோம். பொண்ணாத்தா பாட்டியா நடிக்கிறா. அவ சாப்பாட்டு கூட தூக்கிட்டு வரத பரமசிவம்ல பார்த்தாரு, நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டு போகும், சுருள் கத்தியால சொல்லிடுவாரு. என்னடா பண்றது? உன் கல்யாணம் ஓ மாமனாரு, நீ போய் சமாளி. ஓடு ஓடுற, சீக்கிரம் போடா. சுந்தரி, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டியத்தான். நெத்தியில 1 ரூபாய் அளவுக்கு குங்குமம் போட்டு, தலையில புல்லுக்கட்டு மாதிரி பூ, இடுப்புல கண்டாங்கி சேலை, எடுப்புல லட்சுமி கலை, அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கும். அட 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 பாட்டி! என்ன பாட்டி இது, சாப்பாட்டு கூட தூக்கிட்டு போறீங்க? ஏன் எப்பவும் தூக்குற கூடையதான் இப்பவும் தூக்கின்னு போறேன், நீ என்னத்து கடந்து பதற? என்ன பாட்டி, உங்க குடும்பம் என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, பதறாம எப்படி இருக்க முடியும்? இப்படி சாப்பாட்டு கூட தூக்கிட்டு போறியே, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் என்னப்பா, நான் சாப்பாடு கூட தூக்குறது இந்த ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியுமா? உங்க வீட்டுக்காருக்கு? ஐயா, என்ன நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போற? நான் என் வீட்டுக்காரரு சந்திச்சத இந்த சாப்பாட்டு கூட வச்சுதான். என்னது? நான் நடந்தே சாப்பாட்டு கூட எடுத்துட்டு போவேன், அவர் சைக்கிள்ல சாப்பாட்டு கூட எடுத்துட்டு வருவாரு. அப்பால நாங்க 2 பேரும் மரத்தடியில சந்திச்சுக்குவோமா, மிச்சம் இருக்கிற சோத்தையெல்லாம் ஒன்னா போட்டு கிண்டி நான் அவருக்கு ஊட்ட, அவர் எனக்கு ஊட்ட, அப்படித்தாயா எங்க காதலே மலர்ந்துச்சு. என்ன பாட்டி சொல்ற? என் தலையே சுத்துதே. எங்க காதல் மலர்ந்தது இன்னத்துக்கு சுத்துது? என்ன வா வரராஜா வா, நல்ல நேரத்துல வந்த. உன் பாட்டி பண்ற காரியத்தை பாரு. அட என்னப்பா காரியம்? மணி ஆயிக்கினே போகுது, சாப்பாட்டு கூட தூக்க விடாம தால் மடக்கி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுன்னு போறாரு. வரராஜா, இது என்ன கேவலமான வேலை? என்ன கேவலம்? ஐயா எது கேவலம்? என் பாட்டி இந்த வயசுல படப்படைக்கிற வெயில்ல தம் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் தன் கையாலேயே சாப்பாடு கொடுக்கணும்னு சாப்பாடு கூடயே தூக்கிட்டு போறாங்க. இது கேவலமா? எப்பேற்பட்ட உன்னதமான காரியத்தை செய்றாங்க, இத பாராட்டாம கேவலம்னு சொல்றீங்க. அப்படியா? தப்புப்பா, தப்பு. நான் தெரியாம சொல்லிட்டேன். குடும்பம்னா இது இல்ல குடும்பம். அப்பக்கெல்லாம் தெரிய புடிச்சுக்கலாமா? இருப்பா, 15 நாள் ஆகல, ஆகட்டும். பாட்டே நம்ம போலாம். சரி போலாம் வா. இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா வெளியில போறாங்க, ஒன்னா வீட்டுக்குள்ள வர்றாங்க. எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியலமா. அவங்க எப்படி போனா நமக்கு என்னப்பா? வா வரதராஜா, இப்படி குந்து. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் 9 மணி ஆனா ஒட்டு மொத்தமா வெளியில போறீங்க, 5 மணிக்கெல்லாம் திமு திமுன்னு வீட்டுக்குள்ள வர்றீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடக்குது? 9 to 5 தானே ஆபீஸ் ஹவர்ஸ். ஓஹோ, என்ன சொன்ன? 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஆபீஸ் வேலைன்னு சொன்னேன். நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. மாமா, எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உழைச்சி சாப்பிடணுங்கிற வைராக்கியத்தோட இருக்கும். அதான் நீங்க பாராட்டாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? பாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் வேலைக்கு போறப்பா. கவலையே படாத சுந்தரி, இருக்கவே இருக்கு என் ஆபீஸ். ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? நாத்து நடுவேன், பால் கறப்பேன், சாணி தட்டுவேன், வீடெல்லாம் முழுகுவேன். இந்த குவாலிபிகேஷனுக்கு என் ஆபீஸ்ல வேலை இல்ல. நான் வரட்டுமா மாமா? வாங்க. வரே சுந்தரி. அவர்தான் தூங்குறதா மொட்டை மாடிக்கு போயிட்டார. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ பிடிச்சிருக்கா? நீங்க பிடிச்சிருக்கிறத விடுங்க, அப்புறம் சொல்றேன். சொல்லு. யார் வரைஞ்சது? நான் தான். எப்படி வரைஞ்சீங்க? பிரஷ் பெயிண்ட் வச்சுதான். உங்களுக்கு படம் கூட வரைய தெரியுமா? தெரியுமே. கிராமத்துல உன்னை பொண்ணு பார்க்க வந்தல, உருவம் என் மனசுல பதிஞ்சிருச்சு. அது அப்படியே வரைஞ்சிட்டேன். ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க.
தேங்க்யூ. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சுந்தரி, உனக்கா நான் என்ன வேணாலும் செய்ய தயார். வானத்தை வில்லா வளைக்கணுமா, மணல கயிறா திரிக்கணுமா, இல்லை உப்பா சர்க்கரையா மாத்தணுமா, இதெல்லாம் நடக்காத காரியம். இருந்தாலும் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய. ஒரு நிமிஷம், கொஞ்சம் இருக்க வந்துட்டேன். மூர்த்தி, என்ன மன்னிச்சுட்றா. இந்தாங்க. ஐ, உங்க அப்பா நல்லா இருக்காரே, இதே என்கிட்ட கொடுத்த. என்ன வரைஞ்ச மாதிரியே எங்க அப்பாவையும் வரைஞ்சிட்டாங்க. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? வரைஞ்சு தாங்க. வரைஞ்சி தர. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மொத்தம் கூட. முதல்ல வரைஞ்சு தாங்க, அப்புறம் தரேன். பரமசிவம் புள்ள, உன் கல்யாணம் ஓமாம நரப்பு தர்ற. ஏய், சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைக்கு நம்ம நடத்துற நாடகம் தெரிஞ்சிச்சு, கத்தியாலே சொருகிடுவாரு. ராகவேந்திரா, முருகா. திருப்பதி மலை கூட ஏறிடலாம் போலக்கு, இந்த ஆபீஸ் மாடிப்படி முடியலையே. அம்மா, வரதராஜன், என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்னப்பா நான் என்னமோ கொலை பண்ணிட்ட மாதிரி கேக்குறேன். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? வரதராஜா, நீ எப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற, மத்தவங்க எல்லாம் உனக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க, அதெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை இல்லையா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியா? சரி. ஆமா, நான் ஏன் இங்க வரக்கூடாதுங்கிற? மேனேஜர் இருக்காரு, அவர் கட்ட பிரம்மச்சாரி. ஆபீஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே உடனே அவர் ஆபீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அப்படியா? நான் கூட நீ சொன்ன உடனே போயிடலாம் தான் நினைச்சேன். எப்ப அந்த மேனேஜர் இப்படிப்பட்ட பையங்கிறத சொன்னியோ, அவனை நேர்ல பார்த்து நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் போறது இல்ல. அவன் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்கணுமா? நான் அவரு நான் அவனை பாத்துறேன். மாமா, போயும் ஒரு வேலை இல்லாத பையனுக்கு அவங்க பொண்ணை கொடுக்க போறீங்க? மாட்டானே. இப்போ நீங்க மேனேஜரை பார்க்க கூடாது, இந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது. இப்போ நீங்க வீட்டுக்கு போகணும். அப்ப சரி, சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் சொல்லினா பட்டுமா? Bye. See you. நீ ஒரு முடிவு சொல்லலனா நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலனா இந்த நெருப்புல நான் கையை வச்சிருவேன். இங்க இருந்து நீங்க போகலனா என் கையை நான் சுட்டுக்குவேன். My God. தானே? இல்ல. என்னமா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ராமுவே பிடிக்கும்ங்கற, ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லங்கற. ராமு எனக்கு பிடிக்கும், அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் மதிக்கிறேன். அதே சமயம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. எப்படி சொன்னா எப்படிமா? இதோ பார் வருதே, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாத. உனக்கு அக்காவை நடிக்கிறத விட்டுட்டு பேசாம நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். என் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்கிறியா? இப்பவே போய் பரமசிவம் புள்ள கிட்ட எல்லா உண்மையை நான் சொல்லிடுறேன். வருது பின்ன என்னம்மா, நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், உனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உன்னை சுத்தி பைத்தியக்கார மாதிரி சுத்தி வர பாரு ராமு, அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உன் அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கம்மா. அம்மானா தெய்வம்னு சொல்லுவாங்க, தெய்வம் சொன்னா கேட்கணும்னு சொல்லுவாங்க. உன் மனசு மாறணுங்கிறதுக்காக அந்த தெய்வம் ஊர்ல இருக்கிற எல்லா தெய்வங்களையும் தேடி போயிருக்கு. அந்த தெய்வம் திரும்பி வரும்போது அர்ச்சனை பூவோடவும் அபிஷேக குங்குமத்தோடவும் திரும்பி வரும். அதை வாங்கிக்கிறதுக்கு உன் தலையோ நெத்தியோ தயாரா இருக்கணும்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா. அம்மா, உங்க அம்மா சாகும்போதாவது நிம்மதியா சாக விடுமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா ஐயர் விட்டு சாம்பார் மாதிரி சும்மா மணக்கணும்பா. வரதராஜா, உன்னுடைய பொறுப்புணர்ச்சியை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இத பாருங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். மொத்தத்துல அந்த காலத்து தஞ்சாவூர் புஞ்ச நில மாதிரி மகசூல் பிரமாதமா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? சீக்கிரமா பேரன் பேத்திய பெத்து கொடுங்கிறேன். ஆமா, பேரன் பேத்தின ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்மளே இப்படி சுத்தி கூட்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்களை கொண்டு போய் அந்த ரூமுக்குள்ள விட்டுட்டு வந்துருங்க. போங்க. கும்பல கும்பா 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 கும்பல கும்பா 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 கும்பல கும்பா 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 கும்பல கும்பா. சரி, ரூமுக்குள்ள பூட்டாங்கல்ல, வாங்க நம்ம எல்லாம் போலாம். வாங்க.
என்னடா இது இவங்க கீழங்க இங்க உள்ள இரு. அப்பல யார் ரூம்குள்ள போனது ஏய் பாருங்க பேமானி இருங்க 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 இருங்க. ஏன்டா உள்ள போன? குஸ்லாம்பா உணர்ச்சி வசப்பட்டு அடி. ஓரிரவில் உன்னை நான் பார்த்தது என் கனவில் இந்த பூ பூத்தது நீதான் கண்மணி நெஞ்சில் வாழும் காவியம் நேரில் வந்த ஓவியம் ஓரிரவில் உன்னை நான் பார்த்தது உன் கனவில் இந்த பூ பூத்தது நீதான் கண்ணனே நெஞ்சில் வாழும் காவியம் நேரில் வந்த ஓவியம் ஓரிரவில் உன்னை நான் பார்த்தது உன்னை நான் பார்த்தது காதலன் வந்தரும் அன்பத மந்திர காவினி வாதிட வாடாதோ தேகம் வாடிய வேளையில் வாலிப மேகம் வேர்களில் நீவிட தீராதோ தாகம் கொடுத்தான் எடுத்தான் சுகத்தோடு காணலாம் கொடுத்தான் எடுத்தான் சுகத்தோடு காணலாம் தோள்கள் மீது சாயும் போது தேவையில்லை பூமஞ்சம் ஓரிரவில் உன்னை நான் பார்த்தது என் கனவில் இந்த பூ பூத்தது நீதான் கண்ணனே நெஞ்சில் வாழும் காவியம் நேரில் வந்த ஓவியம் ஓரிரவில் உன்னை நான் பார்த்தது உன்னை நான் பார்த்தது ஊர்வசிலே நகை போல் ஒரு பூநகை காத்திடும் தேவதை நீதானோ சொல்லம்மா ஓர் பொருள் திறவோர் பொருள் பொது திரையை தங்கள் சாத்துது ஏன் தானோ மணநாள் வரலாம் ஒரு மாலை சூடலாம் மணநாள் வரலாம் ஒரு மாலை சூடலாம் மீண்டும் மீண்டும் தீண்டும் போது ஆய்வதிந்த தேன் வெள்ளம் ஓரிரவில் உன்னை நான் பார்த்தது என் கனவில் இந்த பூ பூத்தது நீதான் கண்மணி நெஞ்சில் வாழும் காவியம் நேரில் வந்த ஓவியம் ஓரிரவில் உன்னை நான் பார்த்தது என் கனவில் இந்த பூ பூத்தது இந்த பூ பூத்தது இன்னைக்கு மடக்கிட வேண்டியது ஒண்ணு ஆகலன்னு வச்சுக்க சுருள் கத்தி எடுத்து சொறி விட மாட்டேன். வீட்டுல யாரு? ஏன் நாங்க தான் ஐயா. அட என்ன தானாக்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, என்ன விஷயம்? சிரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு.
உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். தாராளமா விசாரிங்க. பொண்ணு தெரியுது. மொத்தம் எத்தனை பேர்? அது அவங்க 16 பேரு, 2 18, ஒரு சமயக்காரன், மொத்தம் 19 பேர் இருக்கும். மொத்தம் 19 பேர் இருக்காங்களா? அதுல அவங்க மட்டும் 16 பேரா? இப்ப அவங்க எல்லாம் எங்க? வேலைக்கு போயிருக்காங்க. ஓஹோ, பகல்ல வெளியில போயிடுவாங்களா? ஆமாங்க, பகல்ல இங்க வீட்ல இருந்து என்ன ஆக போகுது? அப்போ ராத்திரி? ராத்திரி இங்கதான். ராத்திரியில இந்த வீடு ஜே 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 ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஒரே கூத்துதான், கும்மாளம் தான். ஒரு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வாங்கல. நாங்க பார்க்காத ராத்திரியா? ஏயா, எத்தனை ராத்திரியே இந்த வீட்டுல பாத்துருக்கோம் இல்ல? அப்ப வெட்டுங்க. காலையில தானே வெட்டிட்டு வந்தேன். முடிய இத பாருங்க, நல்லா இருக்கா? என்னையா அது முடிய காட்டுறா? நம்மள கிண்டல் பண்றானா? ஏயா, உனக்கு எல்லாத்தையும் பச்சையா சொல்லணுமா? 16 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற. ஏதாவது கவனி, போய்கிட்டே இருக்கிறோம். சுந்தரி, பட்டணம் ரொம்ப மோசமா. நம்ம கிராமம் மாதிரி எல்லாம் இல்ல. ஆட்டோல 3 பேர் தான் போகணுங்கிறான், டாக்ஸில 5 பேர் தான் போகணுங்கிறான். அதே மாதிரி ஒரு வீட்டுல இத்தனை பேர் தான் குடியிருக்கணும்னு சட்டம் வச்சிருக்காமா. பாவம் பாவரே, இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாரு. அப்பா, அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நீங்களே பார்த்து ஏதாவது கொடுத்துருங்க. கொடுத்துருவோம். இந்தாங்க. என்னது? 20 ரூபாய். பார்த்ததுல அது தெரியுது. என்னது பிச்சாத்து காசு? பக்கத்து தெருவுல 8 பேர் தான் இருக்காங்க. 200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த 20ஐயும் சேர்த்து கொடுங்க. சுத்தமா வச்சுக்கிறேங்கிறீங்களே. எங்க பொழப்பே அதுதான். இப்ப போறோம், திரும்பி வருவோம். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக. மல்லிகா, மல்லிகா, எங்க ஆளே காணோம்? மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்துதடியா. ஐ, மல்லிகை பூவு. குசலாம்பா, அல்வா என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. நடிக்க வந்த உனக்கு மல்லிகை பூ அல்வாவும் ஒரு கேடா? நடிக்க தாண்டி வந்த, அதுவும் பொண்டாட்டியா நடிக்க வந்த. நீ ஆயா, வெறும் ஆயா. இதெல்லாம் எனக்கு தான். குடுறி, விடுறி, குடுறினா விடுறீனா? நிறுத்துங்கடி. சீனாவில யுத்தத்தை நிறுத்துவானுங்க போல இருக்கு. உங்க யுத்தத்தை நிறுத்தவே மாட்டீங்க போல இருக்கு. ஐயா, இப்ப என்னன்றீங்க? மல்லிகை பூ அல்வாவும் எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. எனக்கு தாண்டி, எனக்கு தாண்டி, எனக்கு தான். அடிச்சு எனக்கு தான். நிறுத்துங்கடி. உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மல்லிகை பூ அல்வாவும். அடச்சி, இது பெரிய ஞானக்காணி. இந்தாயா, உன் பொண்டாட்டிக்கே கூடு. எம்மாடி, எப்படி நம்ம ஐடியா? ஐ அண்ணாத்த, எப்படிங்கிற அண்ணாத்த? நான் நல்லா கீறேன், நீ எப்படி கீற? எனக்கு என்ன? ஆமா, இன்னும் மந்துரா என்ன நீ தம்மா துண்டு காசுக்காக நடிச்சு நிக்கிற? பக்கத்துல திருவிழா, உன்னை கூத்தாட கூப்பிடுறாங்க. தபார் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இந்த பேமானி பசங்களை கேளு. 2000 ரூபாய் குட்டான் நடி, இல்ல கம்னு வா, போய்கினே இருப்போம். நீ கூட வா, அண்ணாத்த கேட்டு வந்துருவோம். யாக யாகுவா? அதான உன் பேரு? இந்த பாரு, பக்கத்துல திருவிழா நடக்குது. என்ன கூத்தாட கூப்பிடுறானுங்க. 2000 ரூபாய் குட்டா தொடர்ச்சி அங்க நடிப்பேன். இல்லா காட்டி போய்கினே இருப்பேன். என்னங்கிற? அப்படி போட்டு 2000 எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நீ நடிக்க வேண்டாம், போமா. உனக்கு கூத்துதான் லாயக்கு. நீ தின்மா. பாத்து வெயிது. ஓகே சார், நாளைக்கு ஆபீஸ்ல சந்திப்போம், அங்கே பேசுறேன். ஓகே, பாய். ஏப்பா வரதராஜா, மூச்சுக்கு 300 தடவை நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம், நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம்னு சொல்லுவியே. இப்ப என்னப்பா எங்க கிராமத்து நையாண்டி மேளம் உங்க பட்டணத்துல கேக்குது? பக்கத்துல திருவிழா. திருவிழாவா? திருவிழான்னா அதுல இந்த மயில் டான்ஸ், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிராட்டம், கரகாட்டம் இதெல்லாம் இருக்கும்ல? எல்லாம் இருக்கும். வரதராஜா, வரதராஜா, எனக்கு இந்த திருவிழா கூத்துனா ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வரட்டுமா? இதெல்லாம் என்ன மாமா என்கிட்ட கேக்குறீங்க? தாராளமா போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். திருவிழாவில நீங்க ஆடி அசத்தி போடுறேன். வருது. உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? ஏண்டா, என்னாச்சு? விசாலம்பல அடிச்சு துரத்தி அனுப்பிச்சிட்டேன். எதுக்குடா? பின்ன என்ன, எவனை கூத்தாடுறதுக்கு அவளை கூப்பிட்டானா? அவளுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னானா? எனக்கு அதுக்கு மேல 2000 ரூபாய் பணம் வந்து என்கிட்ட கேட்டா கொடுக்க முடியாது, போடின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எங்க பக்கத்துல கூத்து நடக்குது, அங்கே போயிருக்கா? அதே இடத்துல தான் ஆடிட்டு இருக்கா. ஐயோ, ஏண்டா? பரமசிவம் புள்ள அங்கே தாண்டா போயிருக்காரு.
வருது அங்க பாரு. ஏமா எனக்கு துரோகமா? கூட 2000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கூத்தாட வந்தேன். 2000 ரூபாய் நம்ம 5000 ரூபாய் தானே. தயவு செஞ்சு கூத்தாடாது. நீ கூத்தாடுறது பரமசிவம் புள்ள பாத்துட்டாரு என் கல்யாணமே நடக்காதுமா. யோ, எப்ப ஒரு தடவை அட்வான்ஸ் வாங்கினேனோ என்னால கூத்தாடாம இருக்க முடியாது. பரமசிவம் புள்ள பாத்துட்டாரு ஒண்ணும் நடக்காது. இந்த ஆளு பூ அல்வாவும் வாங்கி கொடுக்கல, பொண்டாட்டி கோச்சு அம்மா விட்டு கூட்டான்னு சொல்லிடு. போச்சு போச்சு தங்கச்சி போச்சு. என்ன உன் கூட கூத்தாட இருந்தானே கஸ்மாலம் பேமானி சல்பேட்டா போட்டு நீட்டிட்டான். இப்ப கூத்து நடக்கல, தின்னு கட்டிடுவானுங்க. இப்ப என்ன பண்ண போற நீ? என்ன பண்றது? வருது என்ன நீ சும்மா இடா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் கூட கூத்தாட. விளையாடுறியா? உனக்கு கண்ணாலன்னு வந்து என்கிட்ட கேட்டப்ப நான் உனக்கா நடிச்சேன்ல, எனக்கா நீ இது கூட செய்யக்கூடாதா? உன்னை யாரும் அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. மருது வீரம் மீச டோப்பா உன் கேட்டப்பே மாறிடும். வருது ஒரு ஆட்டோ போட்டு பாத்துருமே. அடி குதிரை இருக்கு ஏற நான் மதுரை போய் சேர. குதிரை இருக்கு ஏற நான் மதுரை போய் சேர. தேசிங்கராச பேர நான் கட்டி பக்கத்து வீர. வீசுற வாழுல சூற நான் கோட்டைய முடிக்கிற வேட்டக்காரன். குதிரை இருக்கு ஏற நீ மதுரை போய் சேர. குதிரை இருக்கு ஏற நீ மதுரை போய் சேர. தேசிங்கராச பேர நீ கட்டி பக்கத்து வீர. வீசுற வாழுல சூற நீ கோட்டைய முடிக்கிற வேட்டக்காரன். அடி குதிரை இருக்கு ஏற நான் மதுரை போய் சேர. சாட்ட குச்சி மழை நீளம் நீட்டி புடிச்சி என்னாடும் போட்டா தெரியும் போடு காப்பு டக்கர் தூளு. ஐயோ ஆயிரம் வேஷம் எடுப்பேன் இந்த ஆளுக்கு கேட்க கொடுப்பேன். அடியாண்டி ராசாண்டி அறிஞ்சவன் புரிஞ்சவன். அட குதிரை இருக்கு ஏற நான் மதுரை போய் சேர. வீசுற வாழுல சூற நான் கோட்டைய பிடிக்கிற வேட்டக்காரன். குதிரை இருக்கு ஏற நீ மதுரை போய் சேர. இங்கே நீயாட தப்பாங்குத்து நாம் போட தானா பொங்கு ஆசை நீ திருநெல்வேலி தோசை.
உதட்டில இருக்குது ரசந்தா அத புதவிடு நானும் தன் வசந்தா அதுதாமா அதுதாமா இதுக்கு ஒரு விளக்கம் என்ன குதிரை இருக்கு நீ மதுரை போய் சிங்கராச பேர தெக்கத்தி பக்கத்தி வீர நீ கோட்டைய கொடுக்கிற அடி குதிரை இருக்கு ஏற நான் மதுரை போய் சேர வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா இங்கே எங்கேயாவது தங்கிட்டு காலைல பஞ்சர் ஓட்டிட்டு போக வேண்டியதான். என்ன விளையாடுறீங்களா? வீட்டுல என்ன தேடுவாங்க. வீடா? அது என்ன உன் சொந்த வீடா? வரதராஜனுக்கு ஏதோ உதவி செய்யணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் அங்க இருக்க. தெரியாம தான் கேக்குற. சக்கரவர்த்தியும் பேபி அம்மாவும் உன் சொந்த அப்பா அம்மாவா? இல்ல அந்த வரதராஜன் தான் உன் சொந்த அண்ணனா? என்ன இருந்தாலும் வீட்டுல என்ன தேடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ரமேஷ். கல்யாணம் பண்ணிக்க போறவா நான் பக்கத்துல இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? கமான் டார்லிங். இந்தாங்கப்பா பால் சாப்பிடுங்க. இல்லம்மா எனக்கு வேண்டாம். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல இந்த வீட்டு பொண்ணு லலிதா ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலம்மா. அத பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அப்பா அது அவங்க வீட்டு பொண்ணு. அவளை பத்தி அவங்க கவலைப்பட்டா படுறாங்க, படாட்டி போறாங்க. அத பத்தி நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? அதுக்கு இல்லம்மா, அவங்க வீட்டு பொண்ணை பத்தியே கவலைப்படாதவங்க நாளைக்கு எம் வீட்டு பொண்ணான உன்னை பத்தி கவலைப்படாம விட்டுட்டாங்கன்னா என்னமா பண்றது? அதான் எனக்கு கவலையா இருக்கு. குட் மார்னிங் குட் மார்னிங். சக்கரவர்த்தி ராத்திரி பூரா உங்க பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்ல, ஏன்னு கேட்கவே மாட்டீங்களா? கேடு கேட்டா எனக்கு என்ன அப்பா அப்படின்னு நான் விட்டுருவேனா? இப்ப பாருங்க என்ன கேள்வி கேட்கிறேன். லலிதா வாங்க. லலிதா ராத்திரி பூரா எங்க போயிருந்த? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? என்ன பேச்சு பேசிட்டு போறா? என்ன நீ அப்பாவே எடுத்து பேசுற? வருது என்ன கம்முனுக்குற? என்னன்னு கேள அவள. லலிதா ராத்திரி முழுக்க எங்க காணோம்? அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. என்னம்மா மரியாதை இல்லாம பேசுற? சார் இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். இதுக்கு நீங்க கேட்காமலே இருந்திருக்கலாம். ஐயோ கல்யாணமாகாத பொண்ணு வாந்தி எடுக்கிறாளே. லலிதா என்னாச்சு? அதே அது சும்மா பித்த வாந்தியா இருக்கலாம். பார்த்தா பித்த வாந்தி மாதிரி தெரியலையே. என்னப்பா அது எல்லாரும் வாந்தி எடுக்கிறீங்க? நேத்து சாம்பார்ல பள்ளி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அத தெரியாம சாப்பிட்டோம். அதான் நாங்க எல்லாரும் வாந்தி எடுக்கிறோம். ஓ நல்ல வேலை. வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நானும் என் பொண்ணும் கோவிலுக்கு போயிருந்தோம், அங்கேயே சாப்பிட்டுட்டோம். லலிதா வாந்தி எடுக்காத, உடம்ப பாத்து வாங்க. ஏன் வாந்தி? அதான் சொன்னீங்களே சாம்பார்ல பள்ளி விழுந்துருச்சுன்னு. நீ பண்ண தப்ப மறைக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாம் வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சோம். உண்மையே ஏன் வாந்தி எடுத்த? வரதண்ணா நான் ரமேஷ் கூட பழகுது உங்களுக்கே தெரியுமே. நான் 2 மாசம் முழுகாம இருக்கேன். முழுகாம? ஆமா தாய், என்னம்மா நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னை என் தங்கச்சியை நடிக்க சொல்லி இந்த நாடகம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப நீ வயித்துல வாங்கிட்டு வந்திருக்கிற விஷயம் பரமசிவன் பிள்ளைக்கு தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாமே போயிடாமா? இப்ப உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுறேன். வரதண்ணா நீங்க ஒரு சுயநலவாதி. நீங்க ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது. இப்ப நான் மோசம் போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன்னு சொல்றீங்களே. நான் தப்புதான் பண்ணிட்டேன். அந்த ரமேஷை நம்பி ஏமாந்துட்டேன். இந்த நிலைமையில என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல தனியா விட்டுறேங்கிறீங்களே, இது நியாயமா? நீங்க ஒரு அனாதை, உங்களுக்கு சொந்த பந்தங்களோட அருமை தெரியல. இதே நான் உங்களோட உண்மையான தங்கச்சா இருந்தா என்ன கொண்டு போய் தனியா விட்டுறேன்னு சொல்லுவீங்களா? வரதண்ணா எனக்குன்னு யாரு இருக்காங்க?
லலிதா, நான் ரமேஷை விரும்புறேன், அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனம்மா. இப்படி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். சரி சரி, நான் ரமேஷை சந்திச்சு பேசுற வரைக்கும் நீ அவனோட எந்த தொடர்பு வச்சுக்க கூடாது. அழாத அழாதே அம்மா. ஹலோ, குட் மார்னிங் ராமு. என்ன புவனா, சௌக்கியமா? ஹாய் கேகோ, என்ன மேன் உடம்பே குறைக்க மாட்டேங்கிற? ஹலோ மூர்த்தி, அம்மா సౌఖ్యమా? நல்ல சௌக்கியம். హాయ్ బేబీమా. బాగా ఉంటాను. ఆగున్నావా? என்ன நாயர், சுகம் தானே? ஹாய், குட் மார்னிங் வரதா. ஹலோ டார்லிங், மை ஸ்வீட் ஹார்ட். கம் ஆன், கெட் அப். டைம் ஆச்சு. கஷ்டப்பட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், படத்துக்கு போறோம். கம் ஆன், கெட் அப். மூவ் மேன். ஏய் ஏய் வரதா, ஏய் வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? ஏய் வரதா, உனக்கு என்னாச்சு? என்னையே அடிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன்? ஒரு அப்பாவி பொண்ணோட மனசை கெடுத்துட்டு அவ வாழ்க்கைய பாழாக்கிட்டு என்ன தப்பு பண்ணேன்னு என்னையா கேக்குற? வரதா, நான் லலிதாவை காதலிக்கிறேன். என்னடா காதல்? பெரிய காதல். ராமுவாப்பா கோவனவை காதலிச்சான், விதவேன் தெரிஞ்சு காதலிச்சான். அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு அவனுடைய மூச்சு காது அவன் மேல பட்டது கிடையாது. நான் தாண்டா அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன். இது காதல். சதைக்கு ஆசைப்பட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற நீ பண்ற வேலைக்கு காதலடா. அப்பா பொண்ணு கர்ப்பமாக்கிட்டியடா பாவி. வரதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னா பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. உன்கிட்ட என்ன பேச? அப்பா எங்க இருக்க? எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இல்லைன்னா அம்மா எங்க இருக்காங்க? அம்மாவும் கிடையாது. சரி, அப்பா அம்மா இல்லைன்னா பெரியவங்க சொந்த. ஸ்டாப் இட் வரதா, நான் ஒரு அனாதை. சாரி ரமேஷ், ஐ அம் சாரி. ஏதாவது அடிப்பட்டா? நோ ப்ராப்ளம். நீ ஒரு அனாதைங்கிற, உயிருக்குறா காதலிக்கிறேங்க, அப்ப பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. வரதா, நான் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பல தடவை சொல்லியிருக்கேன். அவதான் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. தங்கச்சி, நான் ஒரு அனாதை, உனக்கே நல்லா தெரியும். என்ன மாதிரி இன்னொரு அனாதையத்தான் நீ காதலிச்சுட்டு இருக்க. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கானே, ஏமா மாட்டேங்கிற? உனக்கு அவனை பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வர்தண்ணா, நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா என் சித்தியோட சம்மதம் இல்லாம நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படி சித்தியோட சம்மதம் இல்லாம நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? சித்தியோட சம்மதம் கேட்டுத்தான் நீ அவனை காதலிச்சியா? சித்தியோட சம்மதம் கேட்டுத்தான் நீ கர்ப்பமானியா? இப்போ கல்யாணத்துக்கு மட்டும் சித்தியோட சம்மதம் வேணும் இல்லையா? இது எந்த விதத்திலயும் அநியாயம். அழாத, உன் சித்தி கிட்ட நான் பேசுறேன், ஓகே? ரமேஷ், லலிதா சித்தி கிட்ட நான் சம்மதம் வாங்க, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், ஓகே? தேங்க்ஸ் வரதா, தேங்க்யூ வெரி மச். மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பொண்ணு மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யலான்னு தான் இந்த கல்யாண விஷயமா பேச வந்தேன். பையன் பேரு ரமேஷ். அவன் வந்து இருப்பா தம்பி, பையன் யாரு, அவன் கொலை என்ன, கோத்திரம் என்ன, எங்க வேலை செய்யறான், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லப்பா. ரொக்கமா 2 லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வை. என்னங்க இது அநியாயமா இருக்கு? எதுப்பா அநியாயம்? இவ பிறந்த உடனே இவளை பெத்தவங்க மண்டைய போட்டுட்டாங்க. இவளை இன்னைக்கு இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி உன் கம்பெனில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறானா, அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் சொல்லு. சும்மா இல்லப்பா, 1,46,840 ரூபாய் 40 பைசா செலவு பண்ணிருக்கேன். அதுக்கு வட்டியும் முதல்ல சேர்த்தா 2 லட்சம் ஆகுது. இப்ப இவளுக்கு வயசு 20 ஆகுது. வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கூட இல்லைன்னா எப்படிப்பா? என்னங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறீங்க. எனக்கு வளவளன்னு பேசி பழக்கம் இல்ல. 2 லட்சம் ரூபாய் இங்க வச்சுட்டு நீ சொன்னிய யாரு, ரமேஷோ பூனோ குருடோ நொண்டியோ எவனுக்கு வேணாலும் இவளை கல்யாணம் பண்ணுவே, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இந்த ஊர் பண்ணையார் இருக்காரே, அவரோட 2வது சம்சாரம் சீக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு மண்டையை போட்டுச்சுன்னு வச்சுக்க, இவளை 3ஆம் தரமா கட்டி வச்சிருவேன். நான் கேட்டதை விட அதிகமா தரேன்னு சொல்லியிருக்காருப்பா. முடிவு என்ன? லலிதா, இந்த மாதிரி ஈவிருக்கம் இல்லாத சித்தி கிட்ட தான் நீ சம்மதத்தை எதிர்பார்த்தியா? இத பாருங்க,
ஏதோ உங்ககிட்ட சம்மதம் வாங்கணும்னு சொன்னாலே நீங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படிப்பட்ட கிராதிக்கா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க நினைச்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஒரு பையனை இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவளுக்கு வயசு 18, மேஜர். அவ விரும்பின எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டத்துல இடமா இருக்கு. சட்டம் என்னங்க சட்டம், நான் பண்ணி வைப்பேன். லலிதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றி. போமா போலாம். நில்லடி, எங்கடி அவன் பின்னாடி போற? கருப்பையா, லலிதாவை பட்டணத்து பையன் இழுத்துட்டு போறான்னு பண்ணையார்ட்ட போய் சொல்லு. சரிமா. போ. நீ எதுக்கு பயப்படாத. பண்ணையார் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவ? இந்த கிராமத்துல எனக்கு தெரியாம ஒரு அணு கூட அசைய முடியாது, தெரியுமா? என்னடா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு வாங்கடா. அப்பா, ஐயோ அம்மா அம்மா. ஏண்டா லலிதாவோட சித்தியை பார்க்க போனீங்க, என்னாச்சு? பொம்பளையா கிராதகி. அந்த கிராமத்து பண்ணையாருக்கு லலிதாவை 3ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னா நான் விட்டுடுவேனே? என் கூட அவளை அனுப்பக்கூடாதுன்னு தடுத்து பார்த்தாங்க. எப்படியோ நான் அவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏண்டா அவ கர்ப்பமா வேற ஆயிட்டா, என்னடா பண்ண போற? என்னடா பண்றதுன்னா நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வரது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாரும் வந்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் நீ இல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்க. மூர்த்தி, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த நாடகம் நடத்த ஆரம்பிச்சு வந்த இடத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா. ஆனா இந்த மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. நான் ஒண்ணு பண்ணிட்டேன்டா. நேரா பரமசிவம் பிள்ளைகிட்ட போய் நான் ஒரு அனாதைங்கிற உண்மையை சொல்லிடுறேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இனிமே இந்த நாடகத்தை நடத்த நான் விரும்பல. நான் ஒரு அனாதைங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் பொண்ணு கொடுத்தா சரி. இல்ல நான் அவளை சந்திச்ச நாட்கள், அவளோட பழகின நாட்கள், இதெல்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியே இருந்துடுவேன். சொல்றத கேளு, சொல்றத கேளு. வேணாடா சுந்தரி, நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும். இல்ல, நான் முதல்ல பேசிடுறேனே. நான் பேசிடுறேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க பேசுங்க. நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க பேசணும், நான் போகணும். நான் போயிடுறேன். என்னமோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏ? நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து பாக்குறேன். உங்க சொந்தக்காரங்களோட பிரச்சனையெல்லாம் உங்க தலைமையில போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா சமாளிக்கிறீங்க. உங்க குடும்பத்தார்கிட்ட எவ்வளவு அன்பும் பாசமும் செலுத்துறீங்க.
அவங்க மேலேயே இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு மனைவியாக போற என்கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்துவீங்க? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என்னோட கணவர், நான் தான் உங்க மனைவி. நம்ம கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்ல. ஏண்டா ஓட்டவாய் உலகநாதா, சுந்தரியும் பரமசிவம் பிள்ளையும் 15 நாளா கிராமத்துல ஆளை காணோம். எங்கடா அவங்க? உலகமகா பொய்யனா இருக்கியே. ஏண்டா கிராமத்துல மாடு கண்ணு போட்டா கூட ஊர் முழுக்க தண்டோரா அடிக்கிற பயணி உனக்கா தெரியாது? சத்தியமே தெரியாது மாரிமுத்து. ஆமா, உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? அடுத்த வாரம் கண்டிப்பா நீ வந்துரு மாரிமுத்து. பொண்ணு உயிரோட இருந்தா தானடா. மாரிமுத்து, அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடிதான் பரமசிவ கடிதாசி எழுதியிருந்தாரு. பட்டணத்துல இருக்காரு. பியூஸ புடிக்கின்னு போட்டானா நீ எப்படியா தூங்குவ? அட ஒண்ணு முடியா, நாங்கெல்லாம் எப்படியா தூங்குவோம்? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்படுங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த கஷ்டத்தை கொடுப்பேன். இத பாருங்க, கரண்ட் பில் இப்பதான் கட்டிட்டு வரேன். வருது போனா கல்யாண செலவுலாம் வழக்கம் போல நீ தான் ஏத்துக்கணும். அரிசி தீர்ந்து போச்சுன்னா என்கிட்ட ஏன் சொல்ற? வரதராஜன் கிட்ட சொன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு போறான். மாமா, லலிதா கல்யாண விஷயமா தான் இப்போ நான் ஊர் கிளம்பிட்டு இருக்கேன். அப்பா அப்பா, என்னம்மா நீ இன்னும் தூங்கல? தூக்கம் வரலப்பா. ஏமா? அப்பா வந்து இன்னையோட 15 நாள் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு எப்பப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்க? அத பத்தி தாமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் படுத்துக்க. சரிப்பா. வரதராஜ கிட்ட தனி கொடுத்தனத்தை பத்தி பேசி பாப்போமே. வரதராஜா, வரதராஜா. மாமா, என்ன இந்த நேரத்துல? இல்ல, இந்த கல்யாணத்தை பத்தி நல்லா தெரியும். இன்னையோட 15 நாள் ஆயிடுச்சு. நாளையில இருந்து கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிக்கணும். அத பத்தி தானே பேச வந்தீங்க? ஆமாப்பா. ஏன்பா வரதராஜா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. இவ்வளவு பெரிய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு நீ மட்டும் தனியா நின்னு அல்லும் பகலும் பாடுபடுறியே, இது உனக்கு கஷ்டமா தெரியல? வரதராஜா, உன்னை பரமசிவம் புள்ள டெஸ்ட் பண்றாரு. புத்திசாலித்தனமா பதில் சொன்னோம், மாட்டிக்காத. என்ன கேட்டீங்க? கஷ்டமா தெரியலையான்னு கேட்டேன். கஷ்டமா? என் குடும்பத்துக்காக உழைக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எதுலையுமே கிடைக்காது. அதுக்கு இல்லப்பா, நாளைக்கே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சுந்தரி தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? விவாகரத்து பண்ணிடுவேன். தனி கொடுத்தனமா? மூச்சு. அப்படியா? சரிப்பா. ஏதோ ஊட்டி மைசூர் அப்படின்னு ஒரு 2-3 மாசம் போகணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்க, அங்க கூட அழைச்சிட்டு போக மாட்டியா? 2-3 மாசமா? ஒரு நாள் கூட நான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். இவ்வளவு ஏன் மாமா? எனக்கு டெல்லியில 5000 ரூபாய் சம்பளத்துல வேலை வந்தது, போகலையே. 2000 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் என் குடும்பத்தோட தான் இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த வேலைக்கே போகல. ஆக உன் குடும்பத்தை விட்டு நீ பிரியறதாக இல்ல, அப்படித்தானே? ஆமா, இந்த விஷயத்துல சந்தேகமே இல்ல. உங்க பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், நான் என் குடும்பத்தை விட்டு பிரியவே மாட்டேன். சரிப்பா, நீ தூங்கு. இனிமே எனக்கு எங்க தூக்கம் வரும்? காலையில இருந்து கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல. வருது, நீ ஜெயிச்சிட்டடா மாமா. மாமா சும்மா இருக்கு. ஐயோ மாமா, அடிச்சி நீ அவருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு என்னையா விஷயம் தெரியணும்? இப்பதான் பரமசிவம் புள்ள வந்து என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போனாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாண வேலையில பார்க்க வேண்டாமா? தாமரை வரைக்கும் போனோம், வாங்க. தாம்பரமா எதுக்கு? ஐயோ, அங்கேதான் சமையல்கார சங்கரா இருக்கா மாமா. ராத்திரி 12:30 மணிக்கு அவனுக்கு என்னையா போய் பாக்குறது? எல்லாம் நாளைக்கு காலையில போய் பார்க்கலாம். போய் படியா. அவன் ரொம்ப பிஸியான சமையல்காரன். 4 மணிக்குள்ள போய் பார்த்தா தான் அவனை பிடிக்க முடியும். சொல்றதே கேளியா, நாளைக்கு காலையில பார்க்கலாம். படியா, போயா. சரி மாமா, நீங்க எல்லாம் எனக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, படுங்க. நான் தாம்பரத்துக்கு போய் சமையல்கார சங்கரனையும் அப்படியே மாமல்லத்துக்கு போய் ஜோசியர் ராமூர்த்தியும் கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க படுங்க.
அதான் பூ. என் தங்கச்சி லலிதாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க, டைம் ஆயிடுச்சு, சினிமாக்கு போலாமா? ஐ அம் சாரி சுந்தரி, 2 டிக்கெட் தான் கிடைச்சது. நானும் லலிதாவும் போயிட்டு வந்துட்டோம். ராத்திரி சமையல் நல்லா இருக்கணும். ஹை, புடவை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த கலர் பிடிக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? சுந்தரி, பூனாவுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு புடவை கூட வாங்கி தரல, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதை அழகா பேக் பண்ணி கொடுமா. நம்ம எல்லாம் வரதுக்கு சொந்தக்காரங்களா நடிக்க ஆரம்பிச்சு 15 நாள் ஆகுது இல்ல? 15 நிமிஷம் ஆயிடலாம். ஆமா, சம்மந்தி கொடுத்த கெடுவும் முடிஞ்சு போச்சு. வரதுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆனா சரிதான். குடு குடு. ஏன் ஓம்படி சம்மந்தி காப்பி குடுத்தியா? கொடுக்கலாமா? என்ன அழியா, நீ போய் குடு முதல்ல. கொடுத்துறேன். பேஷ் பேஷ், ஓமப்பொடி காப்பி தான் ரொம்ப நன்னா இருக்கு. இவர் பெரிய உசில மணி. போச்சு போச்சு, சம்மந்தியும் பொண்ணையும் காணோம். என்னயா சொல்ற? அங்கதான் இருப்பாங்க பாரு. நல்லா பாத்துட்டேன், எங்க டேடி 2 பேர்த்தையும் காணோம். என்னது கட்டுக்கட்டா நோட்டு லெட்டர் வரைக்குது? வரதராஜா, சொந்த பந்தங்களுடைய பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்ட என் பொண்ணை ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ உன் குடும்பத்துக்காக படுற கஷ்டங்களை பார்க்கும்போது என்னுடைய ஆசை எவ்வளவு பெரிய தவறான ஆசைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணை சொல்லி குத்தம் இல்ல, நீ நல்ல பையன். என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படியாவது தனி கொடுத்தனம் போக ஏற்பாடு பண்ணலாம்னு உங்ககிட்ட நான் பேசி பார்த்தேன். அதுக்கு நீ பிடி கொடுத்து பேசல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உன்ன மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இதை உங்ககிட்ட நேர்ல சொல்ல தைரியம் இல்லாதனால்தான் இந்த கடுதாசி எழுதி வச்சுட்டு போறேன். நீ வாங்குற 2000 ரூபாய் சம்பளத்துல இவ்வளவு பெரிய குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத நான் கண்கூட பார்த்திருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் என் பொண்ணும் 15 நாள் உன் வீட்டுல உட்காந்து 3 வேளையும் சாப்பிட்டுருக்கோம். அதை நீ ஒரு பாரமா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு தொகையை வச்சிருக்கேன். அதை நீ அவசியம் எடுத்துக்கணும். இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை. அட பாவி மனுஷா, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம எப்படி ஒரு கருதாசி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளை இதை எப்படி தாங்கிக்குவான்? எப்படி போய் அவங்கிட்ட சொல்றது? என்னப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கோவிலுக்கு தாமா போறோம். நம்ம கிராமத்துல உள்ள அம்மன் கோயிலுக்கு போய், அம்மா இனிமேலாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி கொடு அப்படின்னு வேண்டிக்க போறேம்மா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இந்த வரதராஜனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்பா? ஏன் எதுக்குங்கிற காரணம் எல்லாம் கேட்காத. அப்பா நான் வாழ்ந்த அவரோட தான்ப்பா வாழ்வேன். உன்னை யாரோட வாழ வைக்கணுங்கிறது எனக்கு தெரியுமா? வா என்னோட. வாமா, நான் சொல்றேன், நீ வாமா. வாங்க பரமசிவம் பிள்ளையும் சுந்தரி எங்க? வீட்டுல இல்ல. இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு இல்ல, பொண்ணு அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிருப்பாரு. பொன்னாத்தா இவர் யார் தெரியுமா? சமையல்கார சங்கரன். இவர் மட்டும் ஜவரிசி பாயசம் வச்சாருன்னா கல்யாணத்துக்கு வர அத்தனை பேரு நான் நீ போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. ரகுமாமா இவர் யார் தெரியுமா? ஜோசியர் ராமூர்த்தி. இவர் குறிச்ச நாள்ல கல்யாணம் நடந்துச்சு. அந்த தம்பதிகள் அமோகமா வாழ்வாங்க. நாம பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்க போகுது. நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன இது? நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீங்களெல்லாம் உண்மை உட்காந்துருக்கீங்களா? வரது இத்த கொஞ்சம் படிச்சு பாருப்பா. என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு என் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உன்ன மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிற பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேம்மா, நான் அனாதை. நான் ஒரு அனாதை. ஏதோ உங்க அப்பா பெரிய குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனுக்கா என் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னாலும் என் கூட வேலை பாக்குற இத்தனை பேரை வச்சு ஒரு நாடகம் நடத்தணும்மா. புரிஞ்சுக்காம
இப்ப என்ன நடந்து போச்சு நீ இப்படி பதற? இப்போ ஒண்ணு மோசம் போயிடலப்பா. அவங்க பக்கத்தை விட்டே போயிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் போய் பேசுவோம். என்னது சுந்தரி அவங்க அப்பாவும் ஊரை விட்டே போறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்களா? வரது அவங்கள தேடி போயிட்டு இருக்கானா? சுந்தரி பரமசிவ போயிட்டாங்க. சுந்தரியா கடைசியா ஒரு தடவை பார்க்கணும். ஐயா, நம்ம ஊர் மாரிமுத்து வரதராஜன் வயித்துல கத்தியால குத்திட்டான். ரத்த வெள்ளத்துல மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். ஐயா, நீங்க வரணும். மூர்த்தி, மாரிமுத்து பண்ண காரியத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வரதராஜன் சீக்கிரமா குணமாகணும்னு மகமாய வேண்டிக்கிறேன். ஆஸ்பத்திரிகளை என்னால வர முடியாதுப்பா. பேசாம இருமா நீ. ஐயா, அவன் நினைவோட இருந்தப்ப பேசின கடைசி வார்த்தை உங்க பொண்ணோட முகத்தை ஒரே ஒரு தடவை பாக்கணுங்கிறதான். தயவு செய்து வாங்க ஐயா. எப்ப என் பொண்ண வரதராஜனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேனோ, அதுக்கப்புறம் எதுக்கு இவ அவனை பாக்கணும், அவன் இவளை பாக்கணும்? இதெல்லாம் வேணாப்பா, நீ போயிடு. சொன்ன கேளு. ஐயா, ஐயா, நான் சொல்றது கேளு. ஐயா, உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் எவ்வளவு சிரமப்பட்டான் தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்காதுயா. அவன் நிச்சயமா பிழைக்க மாட்டான் டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயா, அவனோட கடைசி ஆசையாவது நிறைவேற்றுவீங்க ப்ளீஸ். என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க என்னப்பா அந்த கடவுள அதே முடிவுதான் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வேண்டாப்பா, நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அவர் ஆசைப்பட்ட மாதிரி என் முகத்தை பார்க்க விடுங்கப்பா. உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ஒரு தடவை பார்க்க விடுங்கப்பா. அப்பா, என்ன போக விடுங்கப்பா. போலாம்ப்பா. வாமா வாமா சுந்தரி, போலாம். வரதுக்கு எப்படி இருக்கு? பொழைச்சுக்குவானா? அவர் பொழைக்கிறதும் பொழைக்காததும் இவங்க கையில தான் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? சார், வரதராஜனுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்யணும். அந்த ஆபரேஷன்ல அவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ஆபரேஷன்ல சாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல அவர் சாக நேரிட்டா அவருடைய சாவுக்கு ஆஸ்பத்திரியோ டாக்டரோ பொறுப்பு இல்லைன்னு அவங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த ஃபாரத்துல கையெழுத்து போடணும். நானும் இந்த ஃபார்மை வச்சு கேட்டுட்டு இருக்கேன். யாருமே கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க சார். என்னது? யாருமே கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்களா? லலிதா, நீ அந்த ரமேஷோட பழகி வயித்துல ஒரு புள்ள வாங்கிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சும் உன்னை அதே ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக உங்க அண்ணன் எவ்வளவோ பாடுபட்டாரு. அந்த அண்ணன் இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. ஒரு கையெழுத்து போட முடியாது. ஏமா மோகனா, நீ ஒரு விதவை. உன்னை பூவோடையும் பொட்டோடையும் பார்க்கணுங்கிறதுக்காக உன் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த தம்பி இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவருக்காக ஒரு கையெழுத்து போடக்கூடாது? உங்க குடும்பத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளுக்காகவும் போராண்ட அவரு இப்ப தான் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. உங்கள ஒருத்தர் கையெழுத்து போட முடியாது? அம்மா சுந்தரி, நாங்க கையெழுத்து போட முடியாதும்மா. ஏன் முடியாது? நாங்க கையெழுத்து போடக்கூடாது. ஏன் கூடாது? எங்க கையெழுத்து செல்லாதும்மா. ஏன் செல்லாது? சுந்தரி, நீ நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாம் வரதராஜனுக்கு உண்மையான சொந்தக்காரன் கிடையாது. வரதராஜ ஒரு அனாதம்மா. உங்க அப்பா நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்துலதான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்ன காரணத்துக்காக வரதராஜன் கூட வேலை பார்த்த இவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா நடிச்சாங்க. டாக்டர், இருந்து என் ஒரே பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அதுக்காக 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, அந்த 2 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துறேன். எப்படியாவது வரதவை காப்பாத்துறேன் டாக்டர், பிளீஸ். டாக்டர், என் பொண்டாட்டியோட நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுத்துறேன் டாக்டர். என் வருதுவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். அவனை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது டாக்டர், பிளீஸ். டாக்டர், எனக்கும் வரதுக்கும் ஒரே குரூப் ரத்தம். என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எடுத்துக்குங்க. எப்படியாவது என் வரதனாவை காப்பாத்துங்க டாக்டர், பிளீஸ். வரது உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண உதவியோ சரீர உதவியோ நாங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாமா? எப்ப அந்த உயிர் எங்களுக்கு சொந்தம் இல்லையோ அந்த உயிர் போனா போட்டும் போன்னு நாங்க எப்படிமா கையெழுத்து போட முடியும்? வேணாங்க, யாரும் கையெழுத்து போட வேணாம். டாக்டர், அந்த பாரத்தை கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். வரதராஜன் அனாதை இல்ல, என் மாப்பிள்ளைக்காக நான் கையெழுத்து போறேன் டாக்டர். டாக்டர், எப்படியாவது என் மாப்பிள்ளை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். வரதராஜனை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். டாக்டர், சொந்தம் 16 உண்டு கூட உறவாட, யாரும் இல்ல கையெழுத்து போட. சொந்தம் 16 உண்டு கூட உறவாட, யாரும் இல்ல கையெழுத்து போட. உண்மையிலே இங்கே ஒரு சொந்தம் ஒண்ணு சொல்ல, சட்டப்படி பார்த்தா ரத்த சம்பந்தங்கள் அல்ல, ஒரு ஜீவன் அலைபாய. சொந்தம் 16 உண்டு கூட உறவாட, யாரும் இல்ல கையெழுத்து போட. அன்னை வழி தந்தை வழி அத்தை வழி மாமன் வழி வந்ததுதான் சொந்தம் என்று யார் சொன்னதப்பா? அன்பு கொண்ட உள்ளமெல்லாம் நேசம் வச்ச நெஞ்சமெல்லாம் சொந்தத்திலும் சொந்தம் என்று ஊர் சொல்லுமப்பா. என்னாலுமே இங்கு நல்ல மனம் உள்ள எல்லாருமே ஒரு சாதீசனம். கண்ணீரில் பாசங்கள் இந்நேரம் நீராட, தெய்வம்தான் கண் பார்க்க கையேந்தி போராட. சொந்தம் 16 உண்டு கூட
உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட. உண்மையிலே இங்கே ஒரு சொந்த முன்னு சொல்ல, சட்டப்படி பார்த்தா ரத்த சம்பந்தங்கள் அல்ல, ஒரு ஜீவன் அலைவாய. சொந்தம் 16 உண்டு கூட, உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட. கேட்டதொரு நாடகம்தான், பெண்ணொருத்தி காரணம்தான், மேளம் கொட்டி மாலையிடும் நாள் வந்திடணும். மாமன் போட்ட கையெழுத்தில் மாப்பிள்ளையின் தலையெழுத்து, நல்லபடி மாறியதை கண்டிடணும். உயிரோடுதான் இங்கு போராடுது, புயல் காற்றிலே சின்ன பூவாடுது. பூச்சூட நாள் பார்த்து பெண் பாவை நின்றாளே, பெண்பாடு என்னாகும் பூவாடி போனாலே. சொந்தம் 16 உண்டு கூட, உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட. உண்மையிலே இங்கே ஒரு சொந்த முன்னு சொல்ல, சட்டப்படி பார்த்தா ரத்த சம்பந்தங்கள் அல்ல, ஒரு ஜீவன் அலைபாய. சொந்தம் 16 உண்டு கூட, உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட. என் பேரன் பழச்சுக்கிட்டான். நாங்கெல்லாம் கும்பிட்ட தெய்வம் எங்களை கைவிடலப்பா. வரதராஜா, உன்னை என் மருமகனா ஏத்துக்கிட்டேன். அது சொந்த பந்தம்னா நான் என்னமோன்னு நினைச்சப்பா. ஆனா இதுதான் உண்மையிலேயே சொந்தம். மூர்த்தி, எனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய நீ தேடி கொடுத்துருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலப்பா. அது சரி, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? ஐயா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். பொண்ணோட அப்பா பெரிய குடும்பத்தை தான் பொண்ணை கொடுப்பேன் சொல்லிட்டாரு. நானும் ஒண்டி கட்டேன். என் கல்யாணம் எப்படி நடக்கும்? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? மூர்த்தி, உனக்கு நான் தான் பாட்டி. நான் தான் மாமா. நான் தாண்டா அண்ணன். நான் தான் உன் தங்கச்சி. தங்கச்சி புருஷன் நான் தான். நான் தான் உன் அக்கா. நான் தான் அக்கா புருஷன். மூர்த்தி, இவங்க எல்லாம் உனக்கு சொந்தக்காரங்க. நான் உனக்கு சொந்தக்காரனே கிடையாதுடா. என்ன சொல்ற? என்னைக்குமே நான் உன் நண்பன்டா. அன்பு கொண்ட உள்ளமெல்லாம், நேசம் வச்ச நெஞ்சமெல்லாம், சொந்தத்திலும் சொந்தம் என்று ஊர் சொல்லுமப்பா. என்னாலுமே இங்கு நல்ல மனம் உள்ள எல்லாருமே ஒரு சாதித்தனம்.